ஹாய் காய்ஸ், வணக்கம். ஃபோர்ஸ் மேரேஜ் வித் சபிக் கேர்ள் ஒன் ஷாட் பார்த்துலாங்களா? சின்னதாக விஷ் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் பாரதி, நான் ஜிமின் பார்க் பேசுகிறேன். உன்னோட பர்த்டேவாமே லக்ஷ்மி சொன்னா ஹாப்பி 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 பர்த்டே. எனக்கு சபிக் கேர்ள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, ஒரு சீக்ரெட் சொல்வா, பண்ணி குடிக்கும் சபிக் கேர்ள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெளில மட்டும் காமிச்சிக்க மாட்டோம். காமிச்சா சபிக் கேர்ள்ஸ் எல்லோரும் வழிய ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதுக்காக மட்டும்தான். நீ எப்போவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அழகாக அப்படியே உன்னோட லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டே இரு, புரியுதா? எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. எனக்கு சப்பு கேர்ள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட கனவுலாம் நான் வந்தேன்னா ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுண்ணே. ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடு. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன், ஹாப்பி பர்த்டே. நல்லா என்ஜாய் பண்ணு. அப்படியே வீடியோ கால் போயிடலாண்டா. சின்னதாக இன்ட்ரோ பார்த்துட்டு, நீங்கள் காலேஜில் தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா ஜேகே, ஓகேங்களா? ஜேகேனா உங்களுக்கு உயிர் தோழன், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டவன். நீங்கள் சைக்காலஜிஸ்ட் படிச்சிட்ருக்கீங்க, ஓகேங்களா? அப்படி ஜிமின் பார்த்தோன்னா, ஜிமின் அவங்க அப்பாவுடைய கம்பெனியில் சிஓவுக்கு இப்போதைக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அப்பா தான் சிஇஓ, பட் அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏ குண்டு, என்ன பண்ணிகிட்ருக்க? இருடா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். ஏண்டி ஃபினிஷிங், உனக்கு ஐஸ்கிரீம் இல்லைனா இல்லை போகாத உனக்கு? இல்லை சிரிக்காத. ஏண்டா அப்படி சொல்கிற? சரி, மூஞ்சி அப்படி வச்சுக்காத, தின்னு தொலை. எனக்கு தெரியும், என்னை இப்படிலாம் திட்டுவான். அப்புறம் அந்த பக்கமாக திரும்பிட்டு சிரிப்பான். இப்போ சிரிப்பான் பாரு. என்ன ஜெக்கே, சிரிக்கிறதானடா? கண்டுபிடிச்சிருப்பாள். ஆமாம், கண்டுபிடிச்சிட்டியா? உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, தெரியும். சரி, சீக்கிரம் சாப்பிட்டுடி, சாப்பிட்டு வா. ஊற்றுது பாருடி, ஒழுங்காக சாப்பிட்டு. சரி 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 சரி, நான் எதை சொல்ல. சாப்பிட்டு. சாப்பிட்டியா? போகலாமா? போகலாம் பா. நான் அப்படியே அங்கே மெடிக்கல் ஷாப்பில் இறக்கி விட்டுறியாடா? ஏன்? இல்லைடா. ஏன்னு கேட்டேன். இல்லைடா, இது இரு, நான் வாங்கிட்டு வரேன். இருடா, இல்லை நான் பிராண்ட் எதாவது மாற்றிட்டியாண்ணா? ஆமாண்டா. என்ன வாட்ஸ்அப் பண்ணுறேன்டா. சரி, அனுப்பிச்சுடு. அண்ணா, அதில் 2. ஓகேண்ணா. ஏய், வேறு ஏதாவது? இல்லைடா, வேறு எதுவும் இல்லை, அது மட்டும் தான். சரி, பேக்கில் வச்சுக்கோ. அப்புறம் சாக்லேட்ஸ் ஏதாவது அதுமாரி? இல்லை ஜெக்கி, அதெல்லாம் வேண்டாம். ஐஸ்கிரீம் போதுமாடி போ. டி, ஏண்டா அப்போ மட்டும் கரெக்டாக கேட்குறேன், நான் மற்ற நாளில் சாப்பிட்டா மட்டும் அவ்வளோ பண்ணவே மாட்டேன். டி, அப்போது சாப்பிட்றது தப்பு கிடையாது, மற்ற நாளையும் சேர்த்து சாப்பிட்றதாண்டி தப்பு, புரியுதா? சரிடா, சாரி, போ. வேறு ஏதாவது? வேறு எதுவும் இல்லை, தலை தான் வலிக்கு. டேப்லெட் வாங்கிட்டு வந்துருப்பல்லடி? இல்லைடா, வீட்டில் இருக்குது. அப்படி தான் இப்போது ஜேகே உங்களை வீட்டில் விட்டுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பியிருப்பான். அம்மா, எதுக்கு வெளில நிற்கிற? இவ்வளோ நேரம்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, தெரியுமா உனக்கு? என்னம்மா சொல்கிற? காலைல சொன்னேன்லடி, இன்னும் என்னம்மா சொல்கிறேன்னு கேட்குற? சீரியஸாக சொன்னியாப்போ காலைல? அடி பைத்தியக்காரி, காலைல தெளிவாக தாண்டி சொல்லி அமிச்சேன். விளையாட்டுக்கு வர சொல்லுவாங்களா? பொண்ணு பார்க்குற விஷயம் சீரியஸான மேட்ரு தானே, விளையாட்டுக்கு யாராவது சொல்லுவாங்களாடி? மாமா வேண்டாம்மா, எனக்கு கல்யாணத்துலலாம் இப்போ விருப்பமே இல்லைம்மா. நான் பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும்மா. என்னம்மா பண்ணுற? ஓயன், கல்யாணம் வயசாகிடுச்சு, இன்னும் வயசாக உடம்பு ஏறிச்சு அப்படின்னா என்னடி பண்ணுறது? அதெல்லாம் செட் ஆகாதடி. என்னம்மா பேசுகிற? ஆமாண்டி, வயசாக என்னம்மா? அப்போ நான் குண்டாக இருக்குன்னு சொல்கிறியம்மா நீ? அப்படி இல்லைடி, அப்படி இல்லை, நீ பேசுகிறது அப்படி தான்மா இருக்குது. அடி பைத்தியக்காரி, அப்படி கிடையாது. ஊரில் ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 4 பேரால் தாண்டி, 4 பேரால் தான் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறாங்க, புரியுதா? அப்பாவோட ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டோட பையன் தான், பிஸ்னஸ் பார்ட்னர் தாண்டி, நல்ல பையன், நல்ல வசதியாக இருக்காங்க. வசதின்றதை தாண்டி நல்ல பையன்னு அப்பா சொல்கிறாருடி. எனக்கும் ஒன்று அங்கே கட்டி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணும்டி. ப்ளீஸ் ஒத்துக்கூடி. மா, என்னம்மா பேசுகிறேன்?
எனக்கு எல்லாம் செட் ஆகாதும்மா. நான் படிக்கிறேன், நான் வெயிட் லாஸ் பண்ணுறேம்மா. எனக்குமே இது இப்போ வர வர பிடிக்கல இப்படிலாம் இருக்கிறதுக்கு. நான் நெய்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றேன், வெண்ணெலாம் இனிமேல் யூஸ் பண்ணவே மாட்டேம்மா. ப்ளீஸ்மா, கல்யாணம் வேண்டாம். பாருடி, நீ வெயிட்டாக இருக்க அப்படின்லாம் கிடையாது, குண்டாக இருக்க அப்படின்றதும் செகண்ட்ரி. அப்புறம் என்னம்மா, நான் படிக்கிறேன். ஏன்னு புரிஞ்சுக்கோ. நல்ல மாப்பிள்ளை நல்ல சம்மந்தம்னு சொல்கிறோம்மா. உள்ள வெயிட் பண்ணுறாங்க, மலவா அப்படின்னு சொல்லி உங்களை பேக் சைடு வழியாக அப்படியே கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு சாரிலாம் மாற்றி அப்படியே அழகாக நீங்கள் எப்படி இப்போது தலை பின்னிருக்கீங்க அப்படின்னா, இப்போது ஒரு கிளிப்பு போட்டு அப்படியே பூ வச்சு முன்னாடி கொஞ்சமாக முடி அப்படியே இழுத்து போட்டு அப்படியே பூவையும் கொஞ்சம் இழுத்து போட்டு இப்போது காஃபி கப்போடு இப்போ நீங்கள் வரீங்க. இப்போ எல்லாருக்குமே காஃபி கொடுத்துருப்பீங்க. அதில் யார் மாப்பிள்ளை, யார் அப்பா, யார் அம்மா, யாருன்னே பார்க்காம அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி நீங்கள் காஃபி கொடுத்துருப்பீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. மாப்பிள்ளை, சொல்லுங்க ஆண்டி. பொண்ணு உங்களுக்கு, நான் பொண்ணுக்கிட்ட பேசலாங்களா? தாராளமாக பேசலாம் மாப்பிள்ளை. ஏய் போடி. இல்லைம்மா, போடின்னு சொன்னேம்மா. வேணாம்மா, போடி போ. சரி, இப்போ நீங்கள் மேலே அப்படியே போகிறீங்க. அவர் உங்களோட பேக் சைடை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துகிட்டே இருக்காரு. சொல்லுங்கள். எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நீ கீழே போயிட்டு எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனால் எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. போய் சொல்லிடு, எனக்கு விருப்பம் இல்லை. புரியுதா? இல்லை, எனக்குமே இதில் விருப்பம் இல்லை. உனக்கு விருப்பம் இருக்கா இல்லைன்னு நான் கேட்கல. விருப்பம் இல்லைனாலும் நீ சாரி கட்ட வந்து நிற்கிறதுலே தெரியுது. என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. போயிட்டு எனக்கு இவனை பிடிக்கல, ஏதாவது என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது உன்னுடைய. புரியுதா? இல்லை, என் வீட்டில் நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். நான் அவங்கள தாண்டியும் நான். அப்போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? உன்னுடைய பாருங்கள், எனக்குமே இதில் விருப்பம் இல்லை. இதில் நீங்கள் வர என் உடம்பை பார்த்து எதுவும் சொல்லாதீங்க. அப்புறம் என்னடி, என்ன கீழே போயிட்டு சொல்லிடுனா வலிக்குதா உனக்கு? உரிச்சா உருளைக்கிழங்கு மாதிரி இருந்துட்டு வாய் கொழுப்பாடி உனக்கு. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? ஆமாம், அப்படி தான் பேசுவேன். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு அப்படின்றதுக்காகலாம் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இல்லைங்க, எனக்குமே இதில் விருப்பம் இல்லை. நீங்கள் என்கிட்ட வந்து காத்திட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? பாருடி, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் ஒன்று என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன உன் அப்பா சொல்லி வச்சான்னு எனக்கு தெரியல. என் அப்பா என்னமோ ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நாட்டில் ஊரில் எந்த பொண்ணுமே இல்லை, இந்த பொண்ணு தான் இருக்குன்ற மாதிரி என்னமோ ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலம் நின்றுட்டுருக்காங்க. என்ன மாயம் பண்ணுற பண்ணி வச்சிங்கன்னு தெரிலடி. இல்லை, எனக்கே இது பார், உனக்கு மாப்பிள்ளைங்க கிடைக்க மாட்டான் அப்படின்றதுக்காக என் தலையில் கட்ட பார்க்குறாங்களா? என்ன இப்படிலாம் பேசுகிறான் அந்த மனுஷன்? என்ன சைக்கோவாக இருப்பானா? பைத்தியம். என்னடி, என்ன அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது காதில் வேலையா? மாப்பிள்ளை அப்படியே ஒரு கீழே போயிருப்பார். நீங்கள் அவரை பார்த்துட்டு நீங்கள் அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தான். ஏன்னா நீங்கள் குண்டாக இருக்கீங்க, ஏதாவது நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது பாடி ஷேமிங் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹெசிடேஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. பட் இவங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி உங்களுக்கும் அவருக்கும் ஃபைனலாக கல்யாணமே முடிஞ்சிருக்கும். ஜேகே தான் இவருடைய தம்பி அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயதார்த்த டைமில். சரிடி, என் அண்ணன் தான், பார்த்துக்கலாம், நீ இங்கேருந்து உனக்கு எல்லா சப்போர்ட்டும் என்கிட்டேருந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உங்களை கன்சல்ட் பண்ணியிருப்பார். இப்போது நீங்களும் அவரும் காரில் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டுருக்கீங்க. ஜேகே தான் ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காரு. அப்புறம்ண்ணா கல்யாணம் முடிஞ்சிச்சு, என் குண்டு ஒழுங்காக பார்த்துக்கோண்ணே அப்படியே ஜெமின் முறைக்கிறாரு ஜேகேவை. தெரியும், இவன் அப்படி தான் பண்ணுவானே, வாங்கி கட்டிக்கிட்டோம். அவன் அண்ணன் தானே, நம்ம எதுக்கு நடுவில், நம்ம இதையும் கண்டுக்காத மாதிரி இருந்துக்கணும். குண்டு ஒழுங்காக பார்த்துக்கூடா, அவன் நல்ல பொண்ணு, உன்னை விட நல்ல பொண்ணு, புரியுதா? அவள் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா உனக்கு என்னடா பண்ணுவேன்? இல்லை, என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். இல்லைண்ணே, சும்மா பஞ்சு டைலாக் சொல்லி பார்க்கலான்னு பார்த்தேண்ணே. விட்ட மாட்டானே ஒரு டைலாக் முழுசாக பேச. அப்படியே இப்போது வீட்டுக்குமே போயிருப்பீங்க. வீட்டுக்கு போனோடனே
சம் ரிச்சுவல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே முடியுது. நீங்கள் சப்பாடா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருப்பீங்களா என்ன கொண்டு? அப்புறம் கல்யாணம் பண்ணாயிட்ட, குடும்பஸ்திரீ ஆகிட்ட. டேய் சும்மா இருடா, உன் அண்ணன் மேலே போய் தொலையிட்டோம், அப்புறமா பேசுடா. உன் அண்ணன் முன்னாடி தயவு செஞ்சு பேசாத, மூஞ்சி 10 கோணலில் மாறுதுடா. அவன் அப்படி தாண்டி இருப்பான், அவன் அப்படி தான் இருப்பான். நீ கொஞ்சம் சகிச்சுக்கோ, புரியுதா? என்னடா உன் அண்ணனுக்கு சப்போர்ட்டா? என் குண்டுக்கு தான் சப்போர்ட், புரியுதா? நீ ஒன்றும் அப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியலடா. எனக்கு பயமாக இருக்கும் அண்ணனை பார்த்தா. பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு மிரட்டினா போகிறேன், அல்ல இல்லைடா அப்படி. இப்போ எப்படி நான் மேலே போகிறதுனே தெரியல. இதோ பாரு குண்டு, அவன் ஏதாவது உன்கிட்ட என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறவன. எங்கடா காரில் உன் அண்ணன் முறைச்சதுக்கே அடி மூஞ்சி திருப்பிட்டு நேராக வந்தவன் தான். வீடு வரைக்கும் நீ வாய் திறக்கலல்ல, அந்த முகத்தை இப்போ காமி. அதெல்லாம் அப்படி தாண்டி அண்ணனுக்கு ஒரு மரியாதை. எது மரியாதை? நீ மரியாதை கொடுத்து தான் நீ மூடிட்டு வந்த. பயத்தில் வந்தடா பரதேசி நாய, நீ பயத்தில் வந்த. நானே பக்கத்தில் இருந்துட்டு பேசாததுக்கு ரீசனே அதுதான்டா. பயமாக இருக்கும் அண்ணனை பார்த்தா. அவன் மூஞ்சி அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே மூஞ்சி ஒரு குரங்க மாதிரி ஆயிடுச்சுடா கோவமாக. அதுனா சரிடி, ஓவராக பேசுகிற. அவனும் மேலே போகவில்லை, பின்னாடி அப்படியே திரும்பி ஒன்றும் தெரியாத மாரி பாரேன். உன்னை தாண்டி பார்த்துட்ருக்கான், ஏன்னு தெரில. என்னடா சொல்கிற? அப்படியே ஸ்லோ மோஷனில் பாருடி. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, அவர் அப்படியே முறைச்சிட்ருக்காரு. ஆனால் என்னடா வேணும் உனக்கு? உனக்கு என்னடா வேணும்? என்ன பண்ணிகிட்ருக்காங்க? என்னோடய குண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்டா. குண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்கோம். சரிடா பேசிட்டுருன்னு அப்படின்னு சொல்லி இப்போ அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காரு. உங்கள் பக்கத்தில் தான். என்னண்ணா ஏதாவது வேணுமா? பேசிட்டு என்ன பேசுகிறேன்னு நானும் கவனிக்கணும்ல. என்னடா இவன் பொண்டாட்டி மேலே ஒருவேளை பொசஸ் ஆகுறானோ? கொஞ்சம் குளத்தை தான் போட்டு பார்ப்போம், அப்போ தான் நம்ம குண்டும் நல்லா இருப்பான். அப்புறம் குண்டு, நீங்கள் அப்படியே ஜேகேவை அப்படியே முறைக்கிறீங்க. இந்த பக்கம் இருக்காண்டா, ஏன்டா அப்படியே என்ன படுத்துற அப்படின்ற மாதிரி. சொல்லுடி, ஏன் ஒரு மாதிரி முறைக்கிற? போட்டு கொடுத்துறான்டா. இல்லைங்க, நான் நார்மலாக தான் பார்த்தேன். உங்கள் தம்பிக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. அவர் உங்ககிட்ட எதுவுமே பேசவே இல்லை. அவர் ஒரே முறை தான், அப்படியே எழுந்திரிச்சு போயிருப்பார். ஏண்டா உனக்கு என்னடா பாவம் பண்ண? உன் அண்ணனை கட்டிக்கிட்டதே பெருசு, இல்லை ஒன்றையும் சேர்த்து சமாளிக்கணும்னா நான் என்னடா பண்ணுறது? குண்டு, அவன் அவன் பொசஸ் ஆகிறான்னு நினைக்கிறேன்டி. என்னடா சொல்கிற? அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு ஒன்று முறைக்கணும்? டீ வாய்ப்பே இல்லைடா, உன் அண்ணனுக்கு என்ன பிடிக்கிறதா? குண்டு உனக்கு தெரியாது. என்னடா பண்ணுற ஜெகி அங்கே? அம்மா அன்னிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கம்மா. இவ்வளோ இல்லைடா, எந்திரிச்சு போ, நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அம்மா அவள் என் குண்டு. என்ன பேசுகிற? அண்ணிடா அவள். சும்மா பொழுது எனக்கும் குண்டுன்னுட்டுருக்க. நீ பேசுனது எதுவும் நான் கேட்கலன்னு நினச்சிட்ருக்கியா? ஜிம்மனுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியும்ல. போ ஒரு ரூம் போடா. அம்மா போடான்னு சொன்னேன். ஏம்மா அவள் எதாவது நினைக்கிறதுக்கு? இல்லை அத்தை. சரிப்பா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி இப்போது உங்கள் அத்தையோட ரூமில் தான் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே அங்கே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்படியே அன்றைக்கி டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட்டு ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களை எழுப்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு கூப்பிட்றாங்க. அத்தை எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த சாரீ கட்டிக்கோமா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி இப்போது அழகாக நீங்கள் ஒரு சாரீ கட்டிட்டு இப்போது தலையில் அப்படியே பூ வச்சுக்கிட்டு ஒரு சொம்போடு தூக்கிட்டு அப்படியே நீங்கள் மேலே போகிறீங்க. இப்போ அப்படியே ஜேகே கிராஸ் ஆவாரா? குண்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போறியா? என்ஜாய்டி. ஹாப்பியாரண்ணா, சீக்கிரமே குட் நியூஸ் சொல்லு. பைத்தியம் போடா, என்னடா பேசுகிற? ஜிம்மன் என்ன பண்ணுற? போ, அண்ணின்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், திரும்ப எனக்கா குண்டுன்னு சொன்னு வச்சுக்கடா. போ இல்லை போடா, அண்ணின்னு சொல்லி பழகு. சரிங்க அண்ணி, பார்த்து பத்திரமா போங்க.
அண்ணன் ஏதாவது ஏய் என்ன பேசுகிறா அண்ணி அம்மா அண்ணின்னு தானம்மா பேசினேன். உனக்கு புரியுதா இல்லைடா? அன்னிக்கிட்ட எப்படியாடா பேசுவாங்க? என் ஃப்ரெண்டு ஏய் அவன் சொன்னால் பல்ல பேத்துருண்டா. போ வாங்கினியா நல்லா திட்டு வாங்கடா. போடி போ. நீ போய் என் அண்ணன்கிட்ட திட்டு வாங்க. எப்படியும் நாளைக்கு வந்து புலம்பு பார்த்துக்குறேன். அப்படியே நீங்கள் இப்போ போகிறீங்க. ஐயோ இவர் வேறு என்ன திட்ட போகிறாரோ, என்ன செய்ய காத்திருக்கிறானோ சண்டாலா. எதுவும் பேசிடாடா தயவு செஞ்சு. இதை ஒரு ஓரமாக எனக்கு இடம் கொடுத்தனா படுத்து தூங்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் போயிருப்பீங்களா? இப்போ உங்கள் அத்தை உங்களை அப்படியே விட்டுட்டு கீழே இறங்குவாங்களா? அத்தை எங்கே போகிறீங்க? போமா அவன் உள்ளே தான் இருக்கா. நீ டோர் நாக் பண்ணிவிட்டு போகல. இல்லாத போமா அப்படியாது போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு டோர் நாக் பண்ணுறீங்க. உள்ளவா? ஐயோ கடவுளே, இந்த வாய்ஸ்லேயே பல வண்டி கோல்டை உள்ளே வச்சுருக்கான் போலையே. உள்ளவா? தூ வரேங்க. டோரை யார் லாக் பண்ணுறது? தூ நான் பண்ணிடுறேங்க. பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு சொம்பளை என்னது? பாலுங்க. யாருக்கு? இல்லை அது யாருக்குன்னு கேட்டேன். இல்லைங்க உங்களுக்கு தான். எனக்கு எதுக்கு? நான் பால் குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நீங்கள் பால் குடிக்க மாட்டிங்களா? காஃபி குடிப்பேன். ஓ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுங்களா? வேண்டாம், பாலே குடிப்பேன். என்ன புரியல? இப்போ தானே சொன்னீங்க பால் குடிப்பேன். ஓ இது டபுள் மீனிங்டா. சரி இந்தாங்க. இது கிடையாது. அப்புறம் உனக்கு புரியலையா? இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க பிடிக்காதுன்னீங்க. அப்புறம் பிடிக்கும்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தான் குடிங்க. நான் அதை சொல்லலை. அப்புறம் நான் வேறு மீன் பண்ணேன். வேறண்ணா? வேறு மீன் பண்ணேன். அப்படியே உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே பேக்லேயே போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க? ஏன் இங்கே எதுக்கு சொம்ப தூக்கிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாதா? இல்லை இங்கே என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா? இல்லைங்க உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காதில்ல. அதுக்கு 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 என்னன்னு கேட்டேன். இல்லை பிடிக்காமல் எப்படி என்ன அக்செப்ட் பிடிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை எனக்கு புரியல. பிடிச்சி நடக்கிறது தாங்க இதெல்லாம். ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கல. ஆனால் இது மட்டும் பிடிச்சிருக்கு. என்ன? உன்னை எனக்கு பிடிக்கல, இது மட்டும் பிடிச்சிருக்கு. புரியல. உன்னை எனக்கு பிடிக்கலடி, ஆனால் இது மட்டும் பிடிச்சிருக்கு. ஓ எனக்கு புரியுதுங்க. நான் சைக்காலஜி படிச்சிட்ருக்கேன் லாஸ்ட் இயர் வரை. நல்லா புரியுது நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க, உங்கள் கண்ணில் என்ன இருக்குது அப்படின்னு. புரியுதுல்லடி, என் பொண்டாட்டி தானே. அதுக்காக பிடிக்காம எப்படிங்க? உனக்கு பிடிச்சதானே எனக்கும் விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க நான் உங்ககிட்ட? ஓ இப்போ என்ன பண்ணுன்ற? எதுவும் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. கை மட்டும் விடுறீங்களா? உங்கள் கை? ஆமாம், என் கை அங்கங்கே வரதான் செய்யும். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்படிங்க உங்களால் இப்படி பண்ண முடியுது? எனக்கு பிடிக்கல இப்போவும் சொல்கிறேன். இதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ஜஸ்ட் நீங்கள் கோல்டு ஆஃபீஸர் மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு மட்டும் ஒரு மனசில் இருந்துச்சு. நல்லவராக இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி பேச உங்கள் மேலே இருக்கிற மரியாதை எல்லாம் அப்படியே டவுனாக ஃபீல் பண்ணுறேன். வேண்டாம், நான் கனவு நினச்சிக்கிறேன். தயவு செஞ்சுட்டு வர போங்க. பாருடி, பார். தெரியல, ஏதோ எனக்கு வேணும்னு தோணுது. இந்த பொண்ணுக்கிட்டே ஃபீல் பண்ணலை, உங்ககிட்ட ஃபீல் ஆகுறேன். எனக்கு இது வேணும்னு ஃபீல் ஆகுறேன். சரௌண்டிங் அட்மாஸ்பியர் எல்லாம்
எனக்கு வேணும்னு தோண வைக்குது. ஆனால் எனக்கு பிடிக்கலடி, பிடிக்கல. நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. யானே தெரில. நீ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுதுடி. என்ன சொல்கிறீங்க? அப்போது என்னோடய உடம்பு உங்களுக்கு பிரச்சனையா? ஆமாம் ஆமாம், உன் ஃபேஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்த அப்படின்னா அழகாக இருப்பேன். ஏன் அதிகமாக தின்னுவியா நீ? என்ன பேசுகிறீங்க? ஆமாடி, அதான் கேட்குறேன். இன்னும் கொஞ்சம் நீ ஸ்லிம்மாக இருந்தால் அழகாக இருப்பேன், ரொம்ப அழகாக இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்போ நீங்கள் ஸ்லிம்மாக இருக்க பொண்ணெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க தானே? ஜஸ்ட் பார்ப்பேன் தாண்டி, அதுக்காக போய் படுக்க செய்வேனா? உன்கிட்ட எனக்கு தோணுது, எனக்கு வேணும்னு தோணுது. இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நான் பால் சொம்பு அப்படின்னு நீங்கள் டேபிள் மேலே வச்சுருப்பீங்களா? அவர் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க? என்னடி? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஸ்மெல், இந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே உங்ககிட்ட வரணும்னு சொன்னேன்டி. வேண்டாங்க, நீங்கள் என் மனசை உடைச்சிட்டிங்க. வேண்டாம், நீங்கள் என்கிட்ட எதையுமே சொல்லாமல் வந்துருந்தீங்கன்னா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமையில தாங்க நான் இருந்தேன். நீங்கள் இவ்வளோ சொல்ல சொல்ல என் மனசு அப்படியே கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸுங்க, வேண்டாங்க. எனக்கு வேணுமே, எனக்கு வேணுமே, இதெல்லாமே வேணுமே. இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வெயிட் லாஸாவது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை நீங்கள் பிடிச்சிக்கிட்ட வரீங்கன்னு நான் ஏற்றுப்போங்க. ஆனால் இது இது எனக்கு வேண்டான்னு தோணுதுங்க. இது இது என்னோட உடம்பையும் பிடிக்காம உங்கள் லஸ்ட்டுக்காக கிட்ட வரீங்கன்னு என் மனசுக்கு பதிய வச்ச மாதிரி இருக்குங்க. உங்கள் காமத்துக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓ, உன் மனசுக்கு அப்போ புரியுதா? ஆமாங்க. அப்புறம் என்னடி உனக்கே புரியுதுன்ற? ப்ளீஸ்ங்க, நான் எப்படி கெஞ்சுற கேரக்டரோ இல்லை உங்ககிட்ட அப்படி பொறுமையாக பேசுகிற கேரக்டரோ கிடையாதுங்க. ஏன்னோ தெரியல, என்னோட ஹெசிடேஷன் இப்படி உங்ககிட்ட அப்படி பம்பி பேச வைக்கிதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட என்னால் என்னோடய போல்டு கேரக்டர் கூட காமிக்க முடியலங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் இன்னசென்ட்லாம் கிடையாதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த மாதிரி பொறுமையாக பேசுகிற கேரக்டரும் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட ஃப்ரீயாக ஜோவியலாக ரொம்ப கேஷுவலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டைம் ஸ்பேஸ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். என்னடி, என்ன என்கிட்ட கேஷுவலாக பேச போகிற? என்ன சொல்லு, பேசலாம் வா. இல்லை, இப்படி இல்லை. அப்புறம் எப்படி நீ? இல்லைங்க, எனக்கு இது இப்போ. ஆனால் எனக்கு வேணுமே, யூஸ் பண்ணிக்கோடி. உன்கிட்டலாம் நான் திரும்ப வருவேனான்னு எனக்கு தெரியல. உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதே இந்த பெட்டுக்காக இருக்கட்டுமே. அதுதாங்க வேண்டான்னு சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஆஃபர் கூட வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தாட்டு கூட என்கிட்ட வராதிங்க ப்ளீஸ். பார், நான் உங்ககிட்ட வரலனா அப்புறம் ஏற்கனவே வீங்கின மாதிரி தான் இருக்க. இன்னும் வீங்கி போட மாட்டியா? ஃபஸ்ட்டு என் பொண்டாட்டியை தொட்டனாவே இருக்கட்டுமே. நீ சொல்கிறல்ல அந்த மாதிரி ஆஃபர் எனக்கு விருப்பம் இல்லை, சுத்தமாக விருப்பமே இல்லை. எவகிட்டையும் தோணதே இல்லடி. உங்ககிட்ட ஏன் தோணுதுன்னு எனக்கே தெரில. எனக்கே சிரிப்பு வருது. ஓ, உங்களுக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்கா? என்னோட அழுக. என்னடி, என்ன பேசிகிட்ருக்க? இல்லைங்க ப்ளீஸ், நான் தான் உங்ககிட்ட திரும்ப சொல்கிறேனே, என்னோடய கேரக்டரே இல்லை. உங்கள் கூட நான் என்னோடய ஒரிஜினல் கேரக்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ப்ளீஸ். அவர் இப்போது நீங்கள் சொல்கிறது எதையுமே கேட்டிருக்க மாட்டார். அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி உங்களை அப்படியே நீங்கள் வந்து பேக்வேர்டில் நடக்கிற மாதிரியும் அவரும் உங்கள் ஃபார்வேர்டில் நடந்துட்டு வர மாதிரியும் கட்டி பிடிச்சிக்கிட்டே உங்களை பெட்டில் வந்து உட்கார வச்சுருப்பாரு. இப்போ பாருங்கள், நான் டென்ஷன் ஆனேன்னா
கண்ணை பின்ன நான் திட்டிடுவேன், ரொம்ப திட்டுவேன். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என் அம்மா அப்பாவுக்காக இங்கே சைலண்ட்டாக இருக்கேங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் ஜேகேவோட அண்ணாவும் கூட, அதுக்காகவும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து வாயை மூடிட்டுருக்கேங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓ, அவங்களால இப்போ நீ எனக்கு மரியாதை கொடுத்துட்ருக்க. இல்லை நான் என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். எப்படிங்க நான் உங்ககிட்ட போய் கெஞ்சிட்ருக்கேன் வேண்டான்னு? உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி தோணுது முதல்ல? ஆ, தெரிலையடி, அதை தான் நானே சொல்கிறேன். உன்னை பார்த்தாலே எனக்கு தோணவே கூடாது. ஏன் தோணுதுன்னே தெரில ஃபஸ்ட்டு. செகண்டு, நீ சொல்கிறது தான், நீ சொல்கிற ரீசன் எனக்குமே புரியுதுடி. ஏன் தோணுது எனக்கு தெரியல. அப்படின்னு நீ அழக வச்சுருக்க, காமி பார்ப்போம் அப்படின்னு உங்கள் முந்தானே பிடிச்சிருப்பாரா? தோ பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். விடுங்க முதல்ல, விடுங்க. என்னடி ஒரிஜினாலிட்டி வருதா? அப்போது இருக்கலாம். எனக்கு உங்ககிட்ட இப்போ பயம்தான் வருது. என்னோடய ஒரிஜினாலிட்டி தாண்டி என்னுடைய பயம் எனக்கு வருது. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்கிறேன், லவ்வோடு என்ன தொடுங்க. இல்லையா, என்ன தொடாதீங்க. நான் அதையும் தாண்டி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்படுற மாதிரி நான் அழகாக, நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்லிம்மாக இருந்தால் அழகாக இருப்பேன் அப்படின்னு, அப்போ வேணாலும் தொடுங்குங்க. இப்போ வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப எம்பாரதியாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ண வச்சிடாதீங்கங்க. என்னோடய உடம்பு எல்லோரும் சொல்ல எனக்கு வெறுக்குது. பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் பண்ணுறேன். அப்போனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபிட்டாக இருந்திருக்கணும்டி. எதுக்கு இல்லை? எனக்கு தெரியாதுங்க. எனக்கு முதல்ல என்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு தெரியாது. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தான் விருப்பமே இல்லைன்னு சொல்கிறேனே. என்னை பிடிச்சி தாலி கட்டி இங்கே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை நிறுத்துங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரியாது. உங்கள் காலில் கூட விழுறேங்க ப்ளீஸுங்க. என்னை பிடிக்கலன்னு என் முன்னாடி நீங்கள் சொல்லிவிட்டு என் கூட அப்படி இருந்தீங்க அப்படின்னா என்னால் அதை தாங்கவே முடியாதுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணியிருப்பீங்க, அவரோட காலை பிடிச்சிருந்துருப்பீங்க. ஏய் என்ன பண்ணுற? ப்ளீஸுங்க, உங்ககிட்ட கெஞ்ச கேட்குறேங்க, எனக்கு டைம் கொடுங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு வரேங்க ப்ளீஸுங்க. இந்த மாதிரி மட்டும் வேண்டவே வேண்டாங்க, வேண்டாங்க. சரி, காலை விடு, எந்திரி மோளை, எந்திரி ப்ளீஸுங்க. நீங்கள் வேண்டாம், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. சரிடி, எந்திரி, காலை விடு, எந்திரி அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் டக்குன்னு அப்படியே எந்திரிச்சிருப்பீங்க. இப்போ அப்படி தான் நீங்களும் போய் படுத்துருப்பீங்க, அவரும் படுத்திருப்பார். ஒரே பெட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க, பக்கத்தில் தான். பட் நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன், அவர் ஆப்போசிட் டைரக்ஷன், அப்படி தான் படுத்துட்ருக்கீங்க. அவர் நல்லா தூங்கியிருப்பார். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கமே இல்லை நைட்டு ஃபுல்லாக. அப்படியே அழுதுகிட்டு, என்னடா வாழ்க்கை அது, நானாக கேட்டிருந்த கல்யாணம், தானாக நடந்த கல்யாணம், அதுவும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினச்சோம். அதையும் தாண்டி சரி பிடிக்கலன்னு சொன்ன மனுஷன் எப்படி நம்ம கிட்ட வருவாருன்னு நினச்சோம். இந்தளவுக்கு நடந்துச்சுன்னு நீங்கள் அதையே ரீவைன் பண்ணி நினச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போது அப்படி தான் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போகிறீங்க. உங்களோட ட்ரெஸ் எதுவுமே இருந்திருக்காது, எல்லாம் உங்கள் அத்தையோட ரூமில் தான் இருந்திருக்குமா. இப்போ அப்படியே நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. கரெக்டாக அப்போது ஜேகே ஜாகிங் போயிட்டு உள்ளே வருவார். என்ன குண்டு, என்ஜாய் பண்ணியா அப்படின்னு நீங்கள் முறைக்கிறீங்க. என்னடி, ஏதாவது திட்டினான்னு? இல்லைடா, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் அத்தை ரூமில் இருக்குது அப்படின்னு. இரு, நீ அங்கேயே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இல்லை, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே இரு, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் ஜேகே தான் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. இப்போ அப்படி தான் நீங்கள் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ நீங்கள் கீழே வரீங்க. அவர் நல்லா தூங்கிட்டே இருக்கார். நீங்கள் அவர் எந்திரிச்சாரா இல்லை என்ன பண்ணுறாரு அப்படின்றது எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இப்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு ஜீனு மேலே அப்படியே ஒரு குர்த்தா போட்டிருப்பீங்க. வாமா,
என்ன காலேஜுக்கா? ஆமாம் அத்தை. ஏம்மா ஒரு 2 நாள் லீவ் போடலாம். இல்லை அத்தை வேண்டாம், கல்யாணத்துக்காகவே நிறைய லீவ் போட்டேன். செமஸ்டர் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ம் ம் ம். சரி 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 சரி, நீ கிளம்புண்ணே, நான் அவன்கிட்ட கூப்பிட்டு போய் விட சொல்கிறேன். வேண்டாம் அத்தை, அவர் வேண்டாம், நான் ஜேகே கூட போயிடுறேன் எப்போ போல். பரவாயில்லம்மா, அவன் இப்போ புருஷன் அவனுக்கு புரியுதா, அவன் கூட தான் போகணும். இல்லை அத்தை வேண்டாம், எனக்கு அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏம்மா அப்படி நினைக்கிற? அவன் பார்க்குறது தான் சும்மா முறப்பாக இருப்பான். பழக பழக அவன் பலாப்பழம் மாதிரிம்மா. ம் பலாப்பழமா? அவன் பலாப்பழம் இல்லை, முள்ளமன்றி. மேலே கை வச்சாலே கிழிக்கும் பாரு, அந்த மாதிரி. என்னம்மா என்ன பேசிட்டு? இல்லை அத்தை, எதுக்கு தேவையில்லாமல், நான் ஜேகே கூட போயிட்டு அப்படியே வந்துடுறேன். சரிம்மா, ஏதோ பண்ணு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுன்னு. எதுவாக இருந்தாலும் அந்த அத்தைக்கிட்ட சொல்லு. உனக்கு வேணுன்றது வேண்டான்றது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், புரியுதா? ம் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கு கூட அப்படியே ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்க. உங்களுக்கு எதுவும் சாப்பாடு அதெல்லாம் எதுவும் செய்ய தெரியாது. சும்மா ஏதாவது வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இப்போது நீங்கள் டைனிங்கில் இப்போ உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஜேகே கிளம்பி போடுவார். என்னடி குண்டு, எத்தனாவது தடவை? ஏன்டா சொல்லுடி. 2வது தோசைடா. தோசைக்கு என்ன? எங்கடி மல்லாட்டை சட்னியை காணோம்? ஏன்டா சும்மா இருடா. ஏண்டி உனக்கு மல்லாட்டை சட்னி தானே பிடிக்கும்? அம்மா அவளுக்கு மல்லாட்டை சட்னி வைம்மா. இல்லைடா, மல்லாட்டை சட்னி நம்ம வீட்டில் தான் அரைக்க மாட்டோமே. பரவாயில்லம்மா, இதுக்கப்புறம் மல்லாட்டை சட்னி அரை. அவளுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு ஃபேவரட். சும்மா இந்த மாதிரி இந்த சட்னிலாம் வச்சா அவளுக்கு பிடிக்காது. அதுவும் புதினா சட்னிலாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதம்மா. விடுடா, ஏன்டா அப்படி படுத்துற? குண்டு ஒழுங்காக ஃபுல்லாக சாப்பிட்டுனேன். அம்மாடி வைனு சொல்லியிருந்தா சட்னி அரைச்சிருப்பேன்லடா. இல்லை அதை போதும் எனக்கு இதுவே ஓகே. அம்மா அவள் அப்படி தான், வெளில வந்துட்டா அப்படி தான்மா பண்ணுவாள். அவளுக்கு பிடிச்சதை என்ன வேணுமோ செஞ்சு கொடுமா. அவளுக்கு வயிறு மட்டும் கடமுடன்னு இருந்ததுன்னா அடுத்த வேலை ஒன்றுமே நடக்காதுமா. அவளுக்கு நல்லா படிக்கிற பொண்ணு வேற அவள். எல்லாம் கேட்டாங்களடா வாய்மொழி. இதோ பாரு வைனு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அத்தை உனக்கு வேணுன்றதை செய்வேன், புரியுதா? ம் சரிங்க அத்தை. சரி, டெய்லி மல்லாட்டை சட்னி அதானே? ம் பிடிக்கும் அத்தை, ரொம்ப பிடிக்கும். இப்போ முகத்தில் பார்க்கும்போதே தெரியுது நீ எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன்னு. நான் உடனே செஞ்சு எடுத்துருவேன். இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிட்டேன் எனக்கு போதும். இன்னொரு தோசை சாப்பிடுவோம்ல? அம்மா 1/2 மணி. வேண்டாம்டா விட்டா. அத்தை நான் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் நாளையிலேருந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே ஒரு ஜீவன் மேலே இருந்து இறங்கி வரும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே வருது. கண்ணை அப்படி இப்படி அசைக்கவே இல்லை. நீங்கள் ஜேகே உங்கள் அத்தை பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே நோட் பண்ணிகிட்டே இறங்குது. வாடா ஜிமின், உனக்கு என்ன இட்லி வைக்கவா தோசை வைக்கவாடா? அம்மா எனக்கு தோசை அப்படின்னு சொல்லிகிட்டே இப்போது உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாரா. நீங்கள் அப்படியே நீங்கள் 2 தோசை தான் சாப்பிட்ருப்பீங்க. அப்படியே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பீங்க. குண்டு எங்கே எழுந்திருக்கிற? இல்லை ஜேகே போதும், உட்காருடி, உட்காந்து சாப்பிடு. அவர் அப்படியே உங்களையும் பார்க்குறாரு, ஜேகேயும் பார்க்குறாரு. இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. திரும்ப உட்காந்துப்பா சாப்பிடுவீங்களா? என்னடி இதை தான் நீ உடம்பு குறைக்கிற லட்சணமா அப்படின்னு சைலண்ட்டாக கேட்டிருப்பாரு. அது ஜேகேக்கு காதில் விழுந்திருக்காது. நீங்கள் திரும்ப அப்படியே எழுந்திரிச்சிருப்பீங்க. என்னடி சாப்பிடு. அம்மா நான் அப்போயே சொன்னலம்மா சட்னி அரைன்னு. அவள் எந்திரிக்கிறா பாரும்மா வேண்டான்னு. இல்லை அத்தை எனக்கு போதும், வயிறு ரொம்ப ரொம்ப. அவர் அப்படியே முறைக்கிறாரு உங்களை. ஜிமின் முறைக்கிறாரு, ஜேகே உங்களை உட்கார வைக்கிறாரு. என்னடா இது, அண்ணா ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம், 2 பேர்கிட்டையும் மாட்டிட்டு நான் முழிக்கிறேன். இந்த பைத்தியக்காரன் வேறு என்றைக்கும் இல்லாத இன்றைக்கி தான் ரொம்ப பாசமாக என்ன சாப்பாடு கொடுக்குறானே. சாப்பிடவும் முடியல, சாப்பிடாம இருக்கவும் முடியல. என்னடி வெயிட்லாம் சீக்கிரம் குறைஞ்சிருமா என்ன? குறைச்சிடுவாங்க, குறைச்சிடும். அதை சீக்கிரம் குறைஞ்சிடுமான்னு கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குமா? நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு அந்த தோசை எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டு அப்படியே நீங்கள் கை கழுவிட்டு வேகமாக வெளில போயிருப்பீங்க. எங்கடி போகிற, என்ன விட்டு போகிற? நீ சாப்பிட்டு வாடா, நான் வெளில கார்டனில் வெயிட் பண்ணுறேன். பரவாயில்ல நானும் உட்காந்து சாப்பிட்டு போடா. எங்கேப்பா அவன் என்ன முடிய போய்ட்டு வா, சாப்பிட்டு போ அப்படின்னு ஜிம்மின்னு சொன்னோடனே ஜேகே வந்து சாப்பிட்டுட்டு இப்போது வெளில வராரு.
ஏன்டி வயிற்றுக்கு சாப்பிட்டு வந்தால் தான் என்ன? இல்லைடா, ஒரு மாதிரி வயிறு என்ன வயிறு வலிக்குதானே? இல்லைடா, வயிறு பசிக்கலை. எது? உனக்கு வயிறு பசிக்கலை? ஆமாம், வயிறு பசிக்கலை. விடு, எதுக்கு தேவையில்லாம் நோண்டிகிட்டே இருக்கா? என்னை ஏன்டா அவன் அண்ணன் முன்னாடி தான் மாட்டி பண்ணணுன்னு இதை பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு? என்னடி பேசுகிற? சாப்பிட தானே சொன்னேன். அவன் எதுக்கு உன்ட்ட எதாவது பேசினானே? இல்லை சொல்லுடி. இல்லைடா, ஒன்றும் இல்லை, வா காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. என்ன பண்ணியிருப்பீங்க? உள்ளே வந்து பேக் எடுக்கிறதுக்காக வந்திருப்பீங்க. ஜேகேவோட பேக்கும் உங்களோட பேக்கையும் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட மட்டும், அத்தை அத்தை சொல்லுமா, நாங்கள் தோசை ஊற்றிட்டுருக்கேன். இல்லை தானே காலேஜ். சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படின்னு அவரை பார்க்கக்கூட இல்லை. அப்படியே நீங்கள் உங்களோட பேக்கும் ஜேக்கோட பேக்கும் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் கிளம்பிருப்பீங்க. அவர் உங்களே பார்த்துட்டே இருக்கார். இந்த பக்கம் அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இல்லை பார்த்துட்டா அது போவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஜேகே போகலாண்டா. பேக்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. போகிற வேலை ஐஸ்கிரீம் வேணுமாடி? இல்லை எதுவும் வேண்டாம். ஏன்டி? வேண்டாம் ஜேகே, கிளாஸ் டைம் ஆச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்லி இப்போ காலேஜுக்கு போயிட்டு ஃபுல்லாக அரட்டை தான். நீங்கள் காலேஜ் போனால் நல்லா பேசுகிறீங்க ஜேகே கிட்ட. வீட்டில் ஜேகே கிட்ட பேசுகிறத விட காலேஜில் நல்லா பேசுகிறீங்க. இப்போ அப்படி தான் ஜிமின் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போவார். அவருடைய அப்பா என்ன பண்ணியிருப்பார், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு பொறுப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட பொசிஷனை அவர்கிட்ட ஜிமின் கிட்டே கொடுத்துட்டு அசிஸ்டண்ட்டாக வந்து ஜிமின் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போது அங்கே வந்து மீராவை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். சார், நான் மீரா, உங்களுக்கு அசிஸ்டன்ட். அப்பா சொன்னாங்க. என்ன குவாலிஃபிகேஷன் உனக்கு? சார், நான் பிஏ பண்ணியிருக்கேன். என்ன டிபார்ட்மெண்ட்? சார், ஈஸி. சரி, ஓகே, பார்த்துக்கோ எல்லாத்தையும். ஒரு லேண்ட்டு சொன்னாங்களா? சொன்னாங்க சார், நான் அப்படியே பார்த்துக்குறேன் சார். சரி, ஷெட்யூல் என்னன்னு தெரியுமா உனக்கு? சார், இப்போதைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அப்புறமா வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக நம்ம விகே கம்பெனிக்கு போகிறோம். சரி, ஓகே. இப்போ அப்படி தான் இங்கே ஜிம்மினுக்கும் மீராவுக்கும் ஒரு நல்ல பாண்டு வந்திருக்கும். மீரா பார்க்க அழகாகவும் இருப்பாங்க. இப்போ அங்கே அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே ஜேகே சைடு பார்த்தா, ஏய் கிளம்பலாமா? இருடா, இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், வீட்டுக்கு வந்து எழுதிக்கலாம் வாடி. இரு ஜேகே, முடிச்சுட்டு வந்தேன். குண்டு, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? இல்லைடா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னாடி, காலைல என்னமோ 2 தோசை தான் சாப்பிட்ற, மதியம் என்னமோ பருப்பு வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்க, இப்போ என்னென்னா ஐஸ்கிரீம் வேண்டான்ற? சந்தேகமாக இருக்கே. இல்லைடா, அப்படிலாம் இல்லைடி. இல்லை, காலையில் என் அண்ணன் ஏதோ உன்ட்ட சொன்னான், அதுக்கப்புறத்துலேருந்து தான் நீ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க. இல்லை, என்னன்னு சொல்லு. இல்லைடா, நீ ரொம்ப வெயிட்டாக இருக்கான்ல, அதான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு. வெயிட் லாஸ் பண்ணி என்னடி பண்ண போகிற? தொப்பார் குண்டு, நீ குண்டாக இருந்தால் தான் அழகு. நீ லீனானா அப்படின்னா அழகாக இருக்க மாட்டேன். இதுதான் அழகு, புரியுதா? நீயா இரு, யாருக்காகவும் வெயிட். அவன் சொன்னானா? இல்லை, அவர்லாம் நல்லா தெரியுது, அவெல்லாம் சொல்லவே இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியுது. இல்லை ஜிகே, தொப்பார் குண்டு, நீ குண்டா இருக்கிறது தான் அழகு, புரியுதா? இந்த குண்டு ஃபேஸ் தாண்டி அழகு. உன் ஜேகேக்கு இந்த குண்டு தான் பிடிக்கும், இப்படியே இரு. உனக்கு பிடிச்சிருக்குடா, எனக்கு பிடிக்கலையே. பார், அவனுக்கு ஏன் அவனை திட்டினானா? சொல்லு. இல்லை, அப்படிலாம் சொல்லு. அப்படிலாம் இல்லைடா, எனக்குமே இப்போ பர்சனலாக இப்போ எனக்கு குண்டாக வெயிட்டாக இருக்கிறதுனா பிடிக்கல. வெயிட் லாஸ் பண்ணால் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவேன்றதுக்காக தான் காலையில் எழுப்பினேன். உன் கூட நான் ஜாக்கிங் வரேன், ஜிம்முக்கு போகலாமா? என்னடி பேசுகிற? ஜிம்முக்கெல்லாம் போனோன்னா தாங்க மாட்டேடி, நாளே விழுந்துருவேன் நீலாம். பரவாயில்ல, நான் போகிறேன். ஷியோராக தான் சொல்கிறியாடி? ஆமாண்டா, நானும் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னவோ கரெக்டு தான். ஹெல்த்தியாக இருந்தால் உன்ன மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன். சரி, நாளிலேருந்து கூப்பிட்டு போகிறேண்ணே. சரிடா, வீட்டுக்கு போகலாமா? சரி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வந்திருப்பார். இன்னும் ஜிம்மின் இன்னும் வரல. ஜிம்மின் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி வந்துட்டுருப்பார். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அசைன்மெண்ட்டு இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஜிம்மின் கூட உட்காந்துட்டு இப்போ டிவி பார்த்துக்கிட்டே இப்போது உட்காந்துட்ருக்கேன். ஜிம்மின் வந்து டிவி பார்த்துக்கிட்டே பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருக்காரு. என்னடி,
இது ஒன்றும் நல்லா இல்லை தானே? இல்லைடா, எனக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு. இதை பாரு, அவள் இவன் மேலே லவ் வச்சுருக்கா, ஆனால் அவன் புரிஞ்சுக்காமல் போகிறான் பாரு. பரவாயில்ல, எனக்கு அதாண்டா பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பீங்களா? அங்கே ஒரு ஜீவன் வந்து அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி உங்களை பார்த்துக்கிட்டே போயிருக்கும். முன்னாடி உன் புருஷன் உடனே நோட்டம் விட்டுட்டு போயிட்டுருக்கான். முதல்ல அவன் முன்னாடி டீ போட்டு பேசுகிறத நிறுத்துறா. என் குண்டு தான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கு. அவன் பொண்டாட்டி அவனும் நான் குண்டுன்னு சொல்லலை, புரியுதா? ஐயோடி, தயவு செஞ்சு நேரத்தில் அவன் பாசத்தால் தான் எனக்கு மோசம் போகுமோன்னு தோணுறா. சரிடி, கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்லாமா? வா சாப்பிட்லாம் அப்படின்னு போயிட்டு போனீங்க. டேபிளில் உட்காந்துருப்பீங்க. நைட்டு இப்போ சப்பாத்தி செஞ்சுருப்பாங்க அவங்க அத்தை. மடி சப்பாத்தி போட்டு, உனக்கு தான் டாலும் இதுவும் பிடிக்கும்ல, போட்டு வச்சு சாப்பிட்டு தான் இப்போ நீங்களும் ஜெக்கையும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் ஆர்வமாக உங்களுக்கு பிடிச்சது இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்பீங்களா? அங்கே ஒரு ஜீவன் இறங்கி வந்துட்டு இருந்திருக்கோம். ஜிம்மன் தான். ஐயோ, அதிகமாக சாப்பிடக்கூடாதுல்ல. ஆமாம், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இப்போ நீங்கள் குட்டி குட்டியாக பொறுமையாக சாப்பிட்டோன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு 3 சப்பாத்தி சாப்பிடுவீங்கடா, இப்போ அதை வந்து 1 கம்மி பண்ணிட்டா நம்ம திடீர்னு கம்மி பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சரி இதை குட்டி குட்டியாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி சாப்பிட்டுட்ருப்பீங்க. முன்னாடி பிச்சு நல்லா சாப்பிட்டு ஒன்றா வரேன்டா டீங்காத. சரி போய் நான் ஒழுங்காக போட்டு சாப்பிட்டு. சரி ஜிக்கே சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அவர் வந்து அம்மா எனக்கு பூரிம்மா. பூரி கேட்குது பாரு பைத்தியம் நைட்டில். என்னடா என்ன ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது? இல்லைண்ணா, நைட்டில் பூரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களா? உன்னுடைய குண்டுக்கிட்ட சொல்கிறா நைட்டில் சாப்பிட்றது ரொம்ப கம்மி பண்ணணும்னு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவர் நினச்சிருப்பாரு நீங்கள் ஏதோ நிறைய சாப்பிட்டுட்ருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஜேகேக்கு கோவம் வந்திருக்கும். ஆனாடா எதுவும் தயவு செஞ்சு பேசிடாத, வாயே திறக்காமல் அப்படியே இருடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சிக்னல் கொடுத்துருப்பீங்க கண்ணாலேயே. சரி உனக்காக தான் பொறுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே பேசாத இருந்திருப்பார். இப்படி தான் ஒரு 2 months கிட்ட கிராஸ் ஆகுது. நீங்கள் டெய்லி திட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. என்ன பண்ணாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். உங்கள் மாமியாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏன்டா அவளை திட்டிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு சுத்தமாக தாங்க முடியலன்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஜேகேவை நீங்கள் அடக்கி வச்சிட்ருப்பீங்க. எல்லாம் உனக்காக தாண்டி, ஏன்டி இப்படி பண்ணுற, எதுக்கு நீ அப்படிலாம் என்னை பொறுத்துட்டு போக வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேகேவும் உங்களை திட்டிகிட்டே இருந்திருப்பார். இப்போது அப்படி தான் நீங்கள் காலேஜ் கிளம்பி போகிறீங்க. குண்டு என்னோடய பேகை வச்சுட்டு வரப்போற, மறந்துட்டேன்டா, எடுத்துகிட்டு வரேன் அப்படியே நீங்கள் போவீங்களா? ஜிம்னு இப்போ உங்களை பார்த்துட்டு, அதாவது பார்த்துக்கிட்டுன்னு சொல்ல முடியாது, முறைச்சிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் வருவீங்களா? நல்டி சொல்லுங்கங்க. என்ன பண்ணுற? இல்லை பேக் எடுத்து. ஓ, டெய்லி இப்படி பேக் எடுத்துகிட்டு அவனை உரசிட்டு தான் போகணும் உனக்கு? இல்லை, நாங்கள் டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்கோம். டெய்லி அப்போது உரசிட்டு தான் போகிறேன், கரெக்டாக? என்ன பேசுகிறீங்க? அவன் எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் எனக்கு அவன் தம்பிடி. என் தம்பி கூட நீ உரசிட்டு போகிறத என் கண்ணாலாம் பார்த்துட்டே இருக்கணும் டெய்லி. என்னங்க பேசுகிற? அப்படி தாண்டி நீ நடந்துக்கிற. குண்டு என்ன பண்ணுற? சீக்கிரம் வா, மணி ஆகிடுச்சு பார். எங்கள் காலேஜ் டைம் ஆச்சு. போயிட்டு அவனை உரசிக்கிட்டே போனேன் போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வலிச்சிருக்கும். நீங்கள் வந்திருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப அப்படியே பேக்கில் தள்ளி உட்காந்த மாதிரி தான் போயிருப்பீங்க. நடுவில் பேக்கை வச்சுட்டு 2 பேக்கையும் வச்சுட்டு எப்போவுமே நீங்கள் 2 கால் போட்டு தான் உட்காருவீங்க. இன்றைக்கி ஒரு 2 கால் போட்டு தான் உட்காந்துருக்கீங்க. பட் நடுவில் உங்களோட பேக்கு ப்ளஸ் ஜேகேவோட பேக் 2த்தையுமே வச்சுட்டு அப்படியே போயிருப்பீங்க. அவர் பார்த்துருப்பாரு நீங்கள் எப்படி போகிறீங்க என்னன்றதையும் பார்த்துருப்பாரு. எதுவுமே கண்டுக்கல அவர். இப்போ அப்படி தான் அவர் ஆஃபீஸ் போயிருப்பார். நீங்கள் இப்போ காலேஜ் போகிறீங்க. என்ன கொண்டு என்ன அவன் எதாவது திட்டினானா? இல்லைடா, எதுவும் பேசலாம்ல. அவன்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தான் போல். இல்லைடா, தெரில கொண்டு வர நீ புருஷன் பொண்டாட்டிக்குள்ளால் ஏதோ சீக்ரெட்ஸ் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்தால் சொல்ல போகிறேன் போ. அப்படி தான் நீங்கள் இன்றைக்கி காலேஜும் போயிட்டு வந்திருப்பீங்க. குண்டு குண்டு சொல்லுடா, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வாடி. சரி எடுத்துகிட்டு வரேன். தண்ணி பண்டாரமே நானே இப்போ குறைச்சிட்டேன்டா.
ஆனால் இப்போல்லாம் நீ அதிகமாக சாப்பிட்ற. ஆமாம்மா, வர அவன் தான் சாப்பிட்றான். உனக்கு வாங்கிட்டு வரான்னு சொல்கிறான். ஆனால் உனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நிறைய தின்னுடா. நீ அப்புறம் வயனோட குண்டாயிட போகிற, பார்த்துக்கோ. உனக்கு பொண்ணு தேடும்போது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது ஆனால் நம்மளை ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலைல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து ஜேகே கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் ஜேகே பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் மாமியார் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு ஏதோ வெஜிடபிள்ஸ் சம்திங் என்னமோ கட் பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு சப்பாத்தி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போது ஜேகேவுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு பக்கத்தில் தான் உட்காந்துட்ருப்பீங்க. என்னாடி என்ன நடக்குதுங்க? அவனை அவ்வளோ லவ் பண்ணுறா. இவன் என்னமோ ரொம்ப சீனை போட்டு கிளம்பிட்டுருக்கான். இதெல்லாம் ஒரு சீரியஸ்ன்னு பார்த்துட்ருக்கான். மாதிரி வேறு ஏதாவது? எனக்கு தாண்டா பிடிச்சிருக்கு. ஆமாண்டி, பொண்ணுங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் பிடிக்குது. வர ஏன்னே தெரில, கேவலமாக இருக்குது. ஆமாண்டா, ஏன்னு தெரில. இப்படி இருக்கிற மனுஷங்கள்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. எனக்குமே அது கேவலமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த சீரியஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போது ஜிமின் வந்துருப்பார். அப்படியே உங்களையும் அவரையும் பார்த்துட்ருக்காரு. உங்கள் மாமியாரையும் பார்த்துட்ருக்காரு. வாடா ஜிமின், பேக்கை வச்சு போய் கை காலெலாம் அழுமிட்டு வா. காஃபி போட்டுக்கு வா. இல்லைம்மா, டிஃபனு ரெடி பண்ணி வை, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். சரி, போய்ட்டு வாடா. இப்போ சப்பாத்தி செஞ்சு வச்சுட்ருப்பாங்க. நீங்கள் அந்த சீரியஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் ஜெக்கும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சப்பாத்தி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று எடுத்து வச்சுருப்பீங்க. நல்லா எடுத்து வச்சு தான் சாப்பிடாண்டி, தால் தானே உனக்கு பிடிக்கும். ஆனாடா போதும், இருந்தாலும் ஓவராக பண்ணுறடி, உடம்ப குறைக்கிறேன் அது இதுன்ட்டு. இப்போவே ஒரு 4 கிலோ குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. உண்மையாவாடா? உண்மையாக தான். முன்னாடிலாம் வெயிட்டு தாங்க முடியாது, வண்டி தள்ளிட்டு போவேன். இப்போ நான் பறந்துருவ போகிறேன்டி, பார்த்துக்கோ. இல்லைடா, எனக்கு ஒன்றும் அப்படி தெரில அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க. அங்கே ஜிம்மின் கீழே இங்கே வந்திருப்பார். டேய், உனக்கு என்னடா, சப்பாத்தி போடுவா இல்லை பூரியா? எனக்கு பூரி போடுமா. சரி. அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருப்பாரு. என்னாடி, நல்ல தீனி போல்? இல்லைங்க, இப்போ தான் சாப்பிட்டேன். ஓ, இப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் இங்கே ஹாட் பேக்கில் ஒரு சப்பாத்தி கூட காணுமே. ப்ராமிஸ், அப்போ தாங்க உட்காந்தேன். தின்னு ஏன்னே ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்க. இன்னும் நல்லா சாப்பிடுனே, அப்போ தான் உடம்பு கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கும்ல. நம்ம என்ன குண்டாவாக இருக்கும்? இல்லைங்க, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எழுந்திருப்பீங்களா? ஜேகே அப்படியே உங்களை முறைக்கிறாரு. என்னடி, என்ன உன்னை யாரும் முறைக்கிறாங்க போல்? பாரு அண்ணா, அவளை நீ ஏதோ போட்டு உருட்டிகிட்ருக்கன்னு நல்லா தெரியுது. அவள் இன்றைக்கி ஃபுல்லாக ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. இப்போ தான் அவன் சாப்பிட உட்காந்தா. அதுக்குள்ளே என்னமோ அவ்வளோ கம்மியாக சாப்பிட்டு அதான் சாப்பிட்டு. பாரா, லிமிட்டில் இரு. அவளை போட்டு எதாவது டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கேன். நான் என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா என் குண்டுக்காக. ஓ, என்ன வேணாலும் பண்ணுவீங்க சார். அவள் என் பொண்டாட்டிடா. நான் என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். மூடிட்டு வேலையை பாடுறா. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மினியே என்ன குண்டு, அவன் சொல்கிறது என்ன? அவனுக்காக இப்போ என்னை விட்டு கொடுத்துருவாடி. என்ன ஜேகே பேசுகிற நீ? என்னாடி? ஓ, புருஷன் முக்கியம் இல்லை, புருஷனோட தம்பி முக்கியம் மேடம். உங்களுக்கு ஒரு மாதிரி அது ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க கண்ணில் அப்படியே டியர்ஸ் அப்படியே புதுன்னு விழுது. என்னடி, என்ன அடிக்கிறியா? இல்லைங்க, என்ன பேசுகிறீங்க? தெரிஞ்சு தான் பேசுகிறீங்க. நீ தெரிஞ்சு பழகு. புருஷனோட தம்பி கூட உரசிட்டு பைக்கில் போயிட்டுருக்க. உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம்டி. இப்போ இந்த பார்ஜிக்கே அண்ணன் பார்க்க மாட்டேன்டா, பல்ல பேத்துருவேன். என்ன பேசியிருக்கேன்? ஆமாண்டா, அப்படி தான் பேசுவேன். ஏன் பொண்டாட்டி ஒன்றே கூட்டு பசன் என்னடா பேசிகிட்டு இருக்கா? அவள் எனக்கு ஃப்ரெண்ட். அவன்னு சொல்லாடா, என் பொண்டாட்டி உனக்கு அண்ணி தானே. அப்படியே இப்போது ஜேகேவோட அம்மா வந்திருப்பாங்க. என்னடா அங்கே பிரச்சனை? என்ன ஜிமின், என்னாச்சு? அம்மா, அவன் என்ன பண்ணுறான் ஏதோ பண்ணுறான்னு டெய்லி பார்க்குற, எதுவும் கேட்குறது கிடையாது. என்ன நடக்குதுங்க? இல்லைடா, இதில் என்ன இருக்குது? காலேஜ் போகிறாங்க, நான் ஒன்றா போகட்டுமே. இருக்கட்டும்மா, குண்டுன்னு கூப்பிட்றான். அவள் குண்டாக தான் இருக்கா, அதுக்குன்னு அவன் கூப்பிடுவானா? அப்போது
நான் கூப்பிட்றதுக்கும் அவன் கூப்பிட்றதுக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது? டேய் ஜேகே என்னடா? சரிம்மா, நான் இனிமேல் அவளை சரி அவங்கள நான் இனிமேல் குண்டுன்னு கூப்பிடல, அவன் கூப்பிடல, ஒயனன்னு கூப்பிட்டா? ஒயனன்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமாம்மா? சரி, நான் அண்ணி தானம்மா கூப்பிடணும், அண்ணின்னு கூப்பிட்றேன். அண்ணி உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஜேகே அண்ணி நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிடுங்க. என்ன ஜேகே பேசுகிற? என்னடி? ஏன் அவள் இவன் கூப்பிடலன்னு வலிக்குதா அவனுக்கு? இல்லைங்க, இல்லை. அப்புறம் மூடிட்டு உட்காந்து தின்னு கொட்டிக்க. சரிங்க. இதோ பாரா, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. என் பொண்டாட்டி எனக்கு பார்த்துக்க தெரியும். ஓ, சாருக்கு பொண்டாட்டி இன்னைக்கு தான் தெரியுதாடா? கல்யாணம் ஆகிட்டு வந்த அன்றைக்கி எப்படி முறைச்சாவல? சாரி, எப்படி அண்ணியை முறைச்சிங்க நீங்கள்? அண்ணியை கண் கலங்காமல் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் எப்படி நம்புறது? உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைடா. அவன்கிட்ட இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா. ஏன்னா என் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. அவள் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? அவெல்லாம் தங்கத்தில் வச்சு தாங்கணும். பாவம், உன்னால் டெய்லி 3 தோசை சாப்பிட்றவ 1.5 தோசை 1 தோசைன்னு சாப்பிட்டுட்ருக்கா. மதியம் கேண்டீனில் வெறும் பருப்பு வாங்கி வச்சுட்டு தின்னுட்ருக்காடா. அவள் எப்படி சாப்பிட்ற பொண்ணு தெரியுமாடா? என்ன அவனா தின்னு தான் உடம்பு அப்படி வளர்த்து வச்சுருக்கா நினச்சிட்ருக்கியா? அவளால் நெய், பட்டரு இதெல்லாம் இல்லாமல் அவளால் சாப்பிடவே முடியாது. அவள் சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு தோசையில் 3 கரண்டி நெய் ஊற்றி சாப்பிட்ற பொண்ணுடா அது. வெக்கமாக உனக்கெலாம் மனசாட்சி இல்லைடா. நீலாம் உனக்கெலாம் என்ன சொல்கிறது? எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கிளம்பி போயிருப்பார். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு அப்படி அழறீங்க. ரொம்ப விழுந்து அழாத குறை தான். கண்ணில் தழும்பி இந்த கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. இவர் ஜிமினும் வந்து சாப்பிடாம அப்படியே போட்டு மேலே போயிருப்பார். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு உங்கள் மாமியை பார்க்குறீங்க, அதாவது உங்கள் மாமியாரை பார்க்குறீங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா, புரியுதா? போ மேலே போ. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மேலே போவீங்களா? அவர் நீங்கள் எப்போ மேலே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பார். என்னடி என்ன உன்னுடைய எதுவும் தயவு செஞ்சு தப்பாக மட்டும் பேசிடாதீங்க. ரொம்ப வலிக்குது வேண்டாம். உங்களுக்கு என்னங்க, நான் ஜேகே கிட்டே பேசுறது கூட போகிறது எல்லாமே வலிக்குது தானே உங்களுக்கு? ஆமாண்டி, ஆமாம். என் பொண்டாட்டி என் தம்பியோடையே உரசிட்டு போகிறான்னு 4 பேர் சொல்லுவாங்கன்னு பயம், அதோட வலி தான் உங்ககிட்ட அப்படி பேசுது. அப்படி அவங்ககிட்டையும் பேச வைக்குது. ஓ, அடுத்தவங்களுக்காக தான். அப்போது என் மேலே உங்களுக்கு லவ் எதுவும் இல்லையா? என்ன உங்களுக்கு உண்மையாலுமே பிடிக்கலைங்களாங்க? பிடிக்கலை இந்த மாதிரி ஒரு உடம்பாச்சு. சரிங்க, சரி நான் எதுவும் கேட்க விரும்பல. இந்த மாதிரி ஒரு உடம்பாச்சுட்டு கரெக்டாக தான். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் என் மனசில் இருக்குங்க. கல்யாணம் ஆன முதல் நாளே என் புருஷன் என் கூட சேர்ந்து வாழலான்னு இல்லடி, ஒரு நாள் மட்டும். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அன்றைக்கி நீ ஓகேன்னு சொல்லியிருந்தா டேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உன்னோட டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஃபீல் பண்ணிவிட்டு அதோட விட்டு பண்ணி நீ தான் விடலை. நான் தான் ஸ்லிம் ஆகிட்டு. ஓ, மேடம்க்கு இன்னும் ஸ்லிம் ஆவீங்க அப்படின்ற என்னெல்லாம் இருக்கா? என்னங்க நான் இப்போது வெயிட் நீ ஏதோ குறைஞ்சிருக்கன்னு ஏதோ உனக்கு நினப்படி. அல்பாசெல்லாம் ஏதோ வளர்த்துக்காதன்னு குறையவே மாட்டேன். நீ இப்படி தின்னுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் குறையவே மாட்டேன். என்னங்க பேசுகிறீங்க? நான் இப்போ 4.5 kg குறைச்சிருக்கேங்க. என்னடி 4.5 கிலோலாம் 1 கிலோவா? நீ என்ன 75 kg இருப்பியா? இன்னும் 70 இருக்கியாடி? உன் ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் தேவையா? என்னங்க இந்த பாருடி, இந்த பார். எனக்கு இது பேசுறதுக்கு இல்லை. நீ குண்டு தான். என்ன என் தம்பிக்காரனோட பார்க்கும்போது மட்டும்
எப்படி அள்ளி தெளித்த மாதிரி ஒரு பொறாமை வருதுன்னு தெரில. அவன் எப்படி உன்கிட்ட மட்டும் சகஜமா? என்னால் முடியலடி. தெரியலங்க. அவன் என்னோடய உடம்பை பார்க்கல, என் மனசை மட்டும்தான் பார்க்குறான். நானும் என் மனசை பார்க்குறானே அப்படின்னு. என்னடி விழுந்துட்டியா? என்னங்க பேசுகிறீங்க? நீங்கள் எனக்கு புருஷன், உங்களை எனக்கு பிடிக்கும். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ரொம்பவே பிடிக்கும். ஏனே தெரில, இந்த பொம்பளை புத்தி ரொம்ப கேவலமானதுங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்னடி என்ன உங்களுக்கு பிடிக்கலன்றப்போ எதுக்கு இங்கே இருக்கோம்? ஏன்டா அந்த லவ் இப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறேங்க. நான் என்னடி உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கான்னு நினப்பா? இல்லை, உன்னை லவ் பண்ணணுன்னாலே நீ உடம்ப குறைச்சி ஸ்லிம்மாக அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தாங்க உன்னை விட்டுட்டு அப்படியே போயிடலாமான்னு இருக்கேன். நான் எதுக்கு என்னை மாற்றிக்கிட்டு டோட்டலாக? கேவலமாக இருக்கு. உனக்கு இப்படியே பிடிச்சா ஏற்றுக்கும், இல்லையா? நீ எனக்கு வேண்டாம், சுத்தமாக வேணாங்க. வேண்டவே வேண்டாம். உங்களை லவ் பண்ண அப்படின்றதெல்லாம் மறந்துடுறேன். அப்படி ஒரு சாப்டர் இருந்ததாகவே மறந்துடுறேன்னு. என்னடி கொழுப்பா? ஆமாம், ஒரு 4 கிலோ குறைச்சிட்டேன்னு சொன்னான்ல, இன்னும் ஒரு 5 கிலோ குறைக்கலான் இருக்கு. அது உங்களுக்காக கிடையாது, என்னோடய ஹெல்த்துக்காக. அதுவும் ஜேகேவும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான். அதனால் நான் குறைக்கலான்னு தான் இருக்கேன். பட் ஆனால் உங்களுக்காக கிடையாது. நான் இன்னும் இப்போவே அழகாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே ஜேகேவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு. என்னடி நினச்சிட்ருக்க? என்னங்க ஏன் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க? கம்மி பண்ணுங்கள். டிவர்ஸ் கொடுங்க. நான் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன முறை வரும் தெரியல, எனக்கு தெரியல. அப்போது நீங்கள் இந்த மாதிரி டீ போர்ட்லாம் கூப்பிடக்கூடாது, புரியுதுங்களா? நான் இந்த ரூமில் படுக்க விரும்பலை, நான் பக்கத்து ரூமில் படுத்துக்கிறேன். எங்கடி போகிறேன்? கை விடுங்க. கையை மரியாதையாக விட்டுருங்க. நான் கத்துறதுக்குள்ளே கையை விட்டுருங்க. அதுக்கு மேலே அப்புறம் மரியாதை போயிட்டு சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவேன்? நான் கத்துறதுக்குள்ளெல்லாம் கையை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். பாரியா மனுஷா, உன்னை மனுஷனாக மதிக்கிறதே பெருசு. இதில் நீ சும்மா கையை பிடிச்சிட்டு உரசினை போட்டு கடந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். புருஷன்ற மரியாதை கொடுக்கலான்றேன். கொஞ்சம் விட ரொம்ப ஓவராக பேசிகிட்டு போகிறேன். வேண்டாம், கையிடு. என்னடி பண்ணுவேன்? கை எங்கே இருக்கு? போ எடு. உன் பொண்டாட்டியாக இருந்தால் தான் நீ மற்ற இடத்துல கை வைக்கலாம். கையிடு மேலே அப்படின்னு சொல்லி இப்போது அவர் கையை உதறி விட்டுட்டு நீங்கள் பக்கத்து ரூமில் போய் படுத்துருப்பீங்க. அப்படியே ஜேகே கால் பண்ணிருப்பீங்க, ரூமுக்கு வாடா அப்படின்னு சொல்லி. ஜேகேவும் இப்போ வர்றாரு. ஜேகே வர்றதை ஜிமின் பார்த்துருப்பாரு. எங்கடா போகிற? ஏன்னா என் அண்ணி என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் என்னென்னு கேட்கணும்ல. உன் பொண்டாட்டி தான்னா ஒரு ரூம்குள்ளே இருக்கிற வரைக்கும் புரியுதா? ஆனால் இப்போ என் அண்ணி என் ஃப்ரெண்டாக கூப்பிட்ருக்காங்க, நான் போனோம்ல. நீயே சொல்லு. போனேன்னு வச்சுக்கேன், எனக்கு அவ்வளோதான்டா. என்னென்னா பொறாமையாடா? பொறாமை பொங்கி வருது, கொஞ்சம் பார்த்துக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே வந்து இப்போது உங்கள் ரூமுக்கு போடுவார். கதவை லாக் பண்ணுவாரா? என்ன பண்ணுற? கதவை தரடா. எதுக்கு இப்போ கதவை தட்டுற? எனக்கும் அன்றைக்கும் செலப்பலை பாரா அப்படின்னு சொல்லி ஜேகேவை தள்ளி விட்டு இப்போது ஒன்றை கூப்பிட்டுட்டு என்னோடய ரூம், அதாவது உங்கள் பெட்ரூமுக்கு இப்போ கூப்பிட்டு வந்திருப்பார். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்னடி பண்ணுற? நான் ஏதோ பண்ணுறேன், உனக்கு என்னன்னு கேட்குறேன். நீ எனக்கு புருஷனா? இல்லையே, நான் உனக்கு புருஷனாகவே இப்போ பார்க்கலையே. பாருடி, அவன் என் தம்பி. பார், அவன் எனக்கு ஃப்ரெண்டையும் தாண்டி போகலாமே, தப்பு இல்லை. என்னடி பேசுகிற? நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அவன் கூட சேர்த்து வச்சு இல்லை, நான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். கதவை லாக் பண்ணடி. கொஞ்சம் வரேன், லாக் பண்ணிவிட்டு. இப்போது லாக் பண்ணிவிட்டு ஜிம்னு உங்ககிட்ட தான் வராரு. என்ன தாண்டி பிரச்சனை? நான் தாங்க கேட்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. என்னை உங்ககிட்ட சேர்த்துக்கவே மாட்டீங்க. கேட்டால் நான் குண்டாக இருக்கேன்றீங்க. வெயிட் கம்மி பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்காக. இப்போது அதுவும் பத்தலைன்றீங்க.
சரி வேலைக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சிட்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறீங்க. என்ன பிரச்சனை? தெரியலடி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்த்தோன்னே பிடிச்சது. ஆனால் எனக்காவது நீயும் நானும் சேர்ந்து போகும்போது யாராவது பாடி ஷேம் பண்ணிட்டாங்கன்னா நீ மனசு கஷ்டப்படுவ. உன்னை வெயிட் கம்மி பண்ண வைக்கணுன்றதுக்காக நான் யோசித்தேன். எனக்கு உன்கிட்ட நல்லபடியெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு இது கிடையாதுடி. அதனால் உன்னை திட்டுற மாதிரி அப்படிலாம் பண்ண நான் நீயாவே குறைப்ப நினச்சேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் நம்பணும். ஆமாண்டி, அப்படி எதுக்கு ஜெயிக்க கூட என்ன சேர்த்து வச்சு? தெரியலடி, அது பொறாம. என் பொண்டாட்டி என்கிட்ட, உங்கள் பொண்டாட்டி தான், அதுக்காக ஜேகேக்கு சேர்த்து வச்சு பேசுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். என்றைக்காவது நான் தப்பாக ஜேகே கிட்ட உரசிட்டு போயிருக்கேனா, உட்காந்துட்டு போயிருக்கேனா, அவன்கிட்ட பேசியிருக்கேனா? சொல்லுங்க. இல்லடி, என் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டின்னு சொல்லாத தயவு செஞ்சு. என் பொண்டாட்டி தாண்டி. நீ ரொம்ப அப்படி உருக்கி என்னை லவ் பண்ணுற மாதிரிலாம் நடிக்காதீங்க. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு எப்படி என் மேலே லவ் இருக்குன்னு தயவு செஞ்சு அப்பாட்டம்மா ஒரு பொய்யெல்லாம் பேசாதீங்க. இது பாருடி, உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை பொண்ணு கேட்க சொன்னது நான் தான், அது தெரியுமா உனக்கு? என்ன? ஆமாண்டி, ஆமாம். நீ அவங்க கூட தான் படிச்சுட்ருக்கேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன்டி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் பொண்ணு பார்க்குறதுக்கு அவன் இல்லாத டைமில் நான் வந்தேன். என்ன உளறீங்க? ஆமாண்டி, நான் உன்னை லவ் பண்ணேன். இதை எப்படி நான் நம்புறது? என்ன புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? அடியே, உண்மையாலுமே அவனை லவ் பண்ணேன்டி. சத்தியமாக லவ் பண்ணேன். என்ன, நீ படித்த காலேஜில் நானும் படித்தேன், தெரியுமா தெரியாதா உனக்கு? உண்மையாவா? நீ ஃபஸ்ட் இயர் வரும்போது நான் மாஸ்டர் டிகிரியில் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன்டி. நீனும் அவனும் சுற்றிட்டு இருப்பீங்க, நல்லா எனக்கு தெரியும். உன்னை குண்டுன்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ குண்டாக இருக்கிறதால தான் அவன் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிறான்னு நினச்சேன். ஆனால் உன்கிட்ட இதை பிரிக்கணும்னு நினச்சேன். அந்த இடத்துல நான் இருக்கணும்னு நினச்சேன். அதனால் உன்னை பாடி ஷேம் பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் டே உன்கிட்ட அப்படிலாம் இருக்கணும்னு நினச்சேன்டி. நீ இந்த மாதிரி உடம்பு டக்குன்னு குறைப்பேன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடி. இப்போ உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதே என்ன எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்றதுக்காக தான் திரும்ப பழைய மாதிரி சாப்பிட்டு பழைய மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சதாண்டி இப்போ கூட திட்டினேன். நல்லா சாப்பிட்டுடி. இதுக்கு மேலே நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன். அது எனக்கு அது ஹர்ட் ஆகும்னு நினச்சேன். அதனால தான் இப்போ சொல்கிறேன். எனக்கு பொறாமையாக இருக்குடி. ஏன் பொண்டாட்டி என்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸாக இருக்க மாட்டேன்ற? அடி, உண்மையை தான் சொல்கிறேன் நீ? ஆமாடி, உண்மையை தான் சொல்கிறேன். இன்னும் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லடி. இல்லை, எனக்கு புரியல. நீ உண்மை சொல்கிறேன்னு என்ன இப்போ கூட நம்ப முடியலையே. ஏன்? சரி, நான் ஒன்று காமிச்சா நீ நம்புவியா? என்ன காமிக்க இருக்கு உங்ககிட்டேருந்து? சரி இரு. உன்னோட ஃபஸ்ட் இயரு ஃபோட்டோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாரு. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி? அந்த ஃபோட்டோ எடுத்தவொடனே நான் தான். உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு செலிப்ரேஷனுக்கு யார் அரேஞ்ச் பண்ணது? உனக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட் நான் தான் பண்ணேன், தெரியுமா உனக்கு? தெரியுமாடி? அது ஜெய்கோவோட அண்ணன். அப்படி ஆமாம்ல, நீங்களா? ஆமாம், உனக்காக மட்டும்தான். அது காலேஜ் டைம்ன்ற மறந்துருப்பேன். அவனுக்காகலாம் கிடையாது. அவன் நினச்சிட்ருக்கான் உனக்காக மட்டும்தான். அப்பா, உன்னை எனக்கு பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். கொழுக்கு முழுக்குன்ட்டு நீ வெயிட்லாம் ஒன்றும் அதிகம் இல்லடி. அதே மாதிரி நீ ரொம்ப குண்டெல்லாம் இல்லை, சப்பிடி. நீ என்னுடைய சப்பி, தெரியுமா?
கிட்ட வராத. என்னடி பண்ணுவேன்? நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓ, உன் புருஷன்டி. நீ புருஷனாரு, நீ என்ன வேணாலும். நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தேன். தயவு செஞ்சு தூரப்போ. தூரப்போ. தூர போக மாட்டேன்டி என் பொண்டாட்டி. பாரு, உனக்கு அவ்வளோதான். என்னடி பண்ணுவேன்? நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கிட்ட விட மாட்டேன். போ. ஆமாம், கிட்ட விட மாட்டேன். போ. சரிடி, நீ நான் பார்த்தலாமா? பார்த்துலாமே, பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கதவை திறந்துட்டு வெளில ஓடி வந்திருப்பீங்க. அவர் அப்படியே வெளில வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துருப்பாரா? இங்கே ஜேகேக்கு உங்களை ஏதோ திட்டி உங்களை ஏதோ டார்ச்சர் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு வேகமாக அவர் இவ்வளோ நேரம் வெளில தான் இருந்திருப்பார். அதாவது நீங்கள் பக்கத்து ரூமில் இருந்துருப்பீங்களே, அந்த பக்கத்து ரூமுக்கு வாசல் அங்கே நின்றுட்டு என்னடா நடக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. புருஷன் பொண்டாட்டி கொள்ளாத வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வெளில வந்து அவர் கையை பிடிச்சி உள்ளே எழுதிருப்பார். ஜிமின் வெளில தெரிய மாட்டார், நீங்கள் மட்டும் வெளில தெரியுங்களா? அவர் வேகமாக ஒன்றும் இல்லைடா போட. ஒயின், நீ எதுவும் பயப்படாத, அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு எட்டி பார்ப்பாரா? அப்படியே அங்கே ஜிமின் உள்ளே இருந்துட்டு உங்கள் கையை இழுக்கிற மாதிரி அவருக்கு தெரியும். அதை ஃபோர்ஸாக பண்ணுறப்போ ஏதோ கோவத்தில் தான் பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு, என்னடா என்ன பார், இதுக்கப்புறம் அவளை நான் குண்டுன்னு தான் கூப்பிடுவேன், ஒயனன் தான் கூப்பிடுவேன், அவைவன் தான் கூப்பிடுவேன், இனிமேல் ஒரு ரூமுக்கு வரமாட்டாடா வரமாட்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஒயனை பிடிச்சி ஜேகேக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டு இப்போ பேசிகிட்ருக்காரு. ஓ, கூப்பிட்டு போடா, கூப்பிட்டு போ. வந்தானா கூப்பிட்டு போ. வை, நீ போகலாம். வரேன் ஜேகே. ஏய், எங்கடி போகிற? இல்லைங்க, நான் ஜேகே கூட. ஓ, ஜேகே கூட போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாங்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. அவருக்குமே சிரிப்பு வருது. என்னடா இவன் இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட்டு போகிறாரு. பாரு, எங்கே போகிறேன்? இல்லைங்க, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. அவர் கேட்டது இந்த ஜேகே காதில் விழுந்திருக்காது. என்னடா கையை விடுறா, அவளை கையை விடுடான்னு சொன்னேன். அப்படியே ஜிமின் கையை விட்டுருப்பாரு. நீங்கள் ஜேகே பின்னாடியே போயிருப்பீங்க. இப்போது ஜேகே பக்கத்து ரூமில் விட்டுட்டு அவர் வந்து இப்போது அவரோட ரூமுக்கு போயிருப்பார். நீங்கள் கதவை சாத்திட்டு தூங்கியிருப்பீங்க. இங்கே ஜிமின் வந்து உங்களுக்கு கால் ட்ரை பண்ணுறாரு. அந்த ஃபோன் வந்து அவரோட ரூமில் தான் இருந்துகிட்ருக்கு. வயன் என்னங்க, கதவை தரடி. இல்லைங்க, நான் கோச்சிட்ருக்கேன். சரிடி, நீ கோச்சிட்ரு, ஆனால் கதவை தர. ஜேகே திட்டுவான். இப்போ நீ மட்டும் கதவை திறக்கல, அவ்வளோதாண்டி உனக்கு. இப்போ நீங்கள் கதவை திறந்து விட்டுருப்பீங்க. அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணியிருப்பார். என்ன பண்ணுறீங்க? என்னென்னவோ பண்ண போகிறேன்டி. சரி, அது இந்த ரூம். உன்னோட ஜேகே தானே சொன்னான் இந்த ரூமில் நீ இருன்னு. நீ இந்த ரூமில் இருடி, நான் இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன்னு. ஐயோ வேண்டாம், வேணும் இந்த செல்லக்குட்டியை நான் அப்படியே இறுக்கி அணைச்சிக்கணும்ல. சரி, எனக்கு ஒன்று புரியவே இல்லைங்க. எனக்கு இன்னமும் இடிக்குது. உண்மையாலுமே நீங்கள் என்ன லவ் பண்ணிங்களா? அடி உண்மையாக தான்டி, ப்ராமிஸாக சொல்கிறேன். உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன். அந்த லொடலோட வாய் மாரிலாம் எனக்கு பேச தெரியாடி. உண்மையாக லவ் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணேன். உனக்கு என்ன லவ் லெட்டர்ஸ்லாம் காமிக்கவா? காமிங்க. என்னடி இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு காமிக்கிறேன்னு. இன்றைக்கி நான் அவன்கிட்ட நிறைய காமிக்கணுமே, அதெல்லாம் அப்புறமா காமிங்க. இப்போ லவ் லெட்டர்ஸ் காமிங்க. இப்போ என்னோடய லவ்வை மட்டும் காமிக்கிறேன்னு. அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. இல்லடி, செல்லுபடி ஆகும். என்னோடய லவ் அன்றைக்கி காமிக்கிறேன். நாளைக்கு என்னோடய லவ் லெட்டர்ஸு, அப்புறம் உனக்கு வாங்கின கிஃப்ட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன். உண்மையாவா? இப்போயே பார்க்கணுன்னா சொல்லு, காமிக்கிறேன். எனக்கு இப்போயே பார்க்கணும். சரிவா அப்படின்னு இப்போது அவரோட ரூமுக்கு தான் இப்போ கூப்பிட்டு போகிறாரு. அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் இந்த பெட்டுக்கு அடியில் ஒரு ஸ்டோர் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டோர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபுல்லாக க்ரீட்டிங் கார்ட்ஸு, ஃபுல்லாக சாரீ, அதே மாதிரி விதவிதமாக கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதில் ஃபுல்லாகவே ஒயின் அப்படின்னு சொல்லி தான் எழுதி வச்சுருக்காரு. உண்மையாவாங்க? உண்மையாக தாண்டி.
என் தம்பி கூட நீ சேர்ந்து போகும்போது எனக்கு அவ்வளோ கடுப்பாகும்டி. தெரியல, அவன் ஏதோ உன்னை லவ் பண்ணுறானா, க்ரஷ்ஷில் வச்சுருக்கானா, எந்த லிஸ்ட்டில் இருக்கானே எனக்கு தெரியல. நீங்கள் நல்லா பேசிக்கிறீங்க, அதனால தான் அவன் எல்லா நேரமாக பார்த்து பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா? இல்லைங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் எந்த பொண்ணுங்கிட்டேயும் நான் அந்த மாதிரி பேசி பழகினதே இல்லை. உங்ககிட்ட அந்த மாதிரி பேசி பழகணும்னு ஆசை. அவ்வளோதானே, பேசி பழகலாம் வாங்க. ஆமாம், பழகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் உங்கள் கையை கொடுத்துருப்பீங்க. அவர் உங்கள் கையை இழுத்து பிடிச்சி அப்படியே இருக்கு நினச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ண வாடி அப்படின்னு சொன்னோடனே லவ் யூடி பொண்டாட்டி, என்னோட செல்லப்பட்டு என்னுடைய செல்லப்பட்டுடி நீ. நான் ஆமாண்டி, என்னோடய பொஜ்ஜி குட்டி எல்லாமே நீ தான் தெரியுமா. லவ் யூடி பொண்டாட்டி. உன்னை அப்பப்போ மீனுன்னு சொல்லி என் மனசுக்குள்ளாலேயே கூட்டுப்பேன் தெரியுமா. மீனு, அது என்ன மீனு? உன் கண்ணு தாண்டி, தெரியல. உன் கண்ணை பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி தெரியல, ஒரு மாதிரி மீனை பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த கண். ஏதோ அழகா. உண்மையாக முடியலங்க, இவ்வளோ லவ் பண்ணிங்களா? ஆமாண்டி பொண்டாட்டி, ஆமாம். வேண்டாங்க, வேணுமே பொண்டாட்டி. இல்லை, நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க. கை எங்கங்கே இருக்க தான் செய்யும். என் பொண்டாட்டியே இப்போது ஃபுல்லாக எனக்கு தான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுதுல்ல. என் தம்பி மேலே கொஞ்சம் கூட லவ் இல்லைன்னு தெரிஞ்சது தான் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் அங்கங்கே இங்கங்கே எங்க ஆமாண்டி வேணாம் வேணுமே என் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாமே. ஷோ, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? கையெடுங்க, வைக்கணுமே. அங்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக என் பொண்டாட்டி வீங்கிடுவாளே. ஐயோ, ஒரு மாதிரி இருக்கு, கையெடு. ஒரு மாதிரி இருக்கணும் தாண்டி என் பொண்டாட்டிக்கு. அப்படி அங்கங்கே எங்க வலிக்குது. வலிக்கணுமே, வலிக்கணும்டி பொண்டாட்டி. எங்கள் சிறுக்குதுங்க ஒரு மாதிரி ஃபீல் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இப்போது அவரோட கை உங்கள் மேலே ஃபுல்லாக ப்ளே ஆகுது. உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அவருமே உங்ககிட்ட நிறைய ஃபீல் கொடுத்துக்கிட்டு அவருமே நிறைய ஃபீல் எடுத்துக்கிறாருடா. அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் நிறைய மேக்கப் செக்ஷன் அன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. பட் இது எதுவுமே அந்த ஃபேமிலியில் யாருக்குமே தெரியவே இல்லை. அவங்க முகம் ஃபுல்லாக அவ்வளோ ஏஷியன் பெயிண்ட், அப்படியே அப்பள மாதிரி ஒரு ப்ளஷ்ஷு. அவருக்குமே கூட நிப்பான் பெயிண்ட்டை பூசின மாதிரியான ஒரு ப்ளஷ்ஷு அவருக்கு. அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் நிறைய ஸ்மூத்து ஹார்டு அப்படின்ற மாதிரி முடிஞ்சு 2 பேருமே கட்டி இறுக்கி அணைச்சி படுத்துட்ருக்கீங்க. ஏங்க என்னடி, தயவு செஞ்சு அங்கேருந்து கையெடுங்க. ஏண்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, கையெடுங்க. நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்களா இல்லையா? வேணும்டி, தயவு செஞ்சு கையெடுங்க. ஒரு மாதிரி இருக்குது, ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரங்க நானும் தாங்குவேன். சரி, லைட்டாக மட்டும் ஏதோ பண்ணி ஒழுங்க, தயவு செஞ்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் படுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் அன்றைக்கி நைட் அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கார், அதாவது நம்ம ஜிம்மன் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாரு. பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்லுங்க. ஒன்றும் இல்லாடி பொண்டாட்டி. சரி படுங்க. நீங்கள் திரும்பவும் நல்லா தூங்கியிருப்பீங்க, அவரும் நல்லா தூங்கியிருப்பார். இங்கே ஒரு ஜீவன் வந்து உங்களை எந்த ரூமில் விட்டுட்டு போகணுமோ அந்த ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக காலேஜுக்கு கிளம்பி ரெடியாகி டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்கார். ஒயன் என்ன பண்ணுறா இவ? ஒயன் என்ன பண்ணுறா? குளிச்சிட்ருப்பாள் ஒரு வேளை. சரி வெயிட் பண்ணுவோம். ஒயன் என்ன ½ அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே கீழே போகிறாரு. அதாவது உங்கள் மாமியார்கிட்ட போய் கேட்குறாரு,
இல்லையேடா, அவன் இன்னும் கீழே வரவே இல்லையே. திரும்ப கால் பண்ணி பார்க்குறேன். ஃபோன் இந்த ரூமில் இருக்குமோ? திரும்பவும் வந்து நாக் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் திறக்கவே இல்லை. அந்த ரூமில் நீங்கள் இருந்தால் தானே. இப்போது அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தட்டி பார்க்குறாரு. கதவு திறக்குது. ஓ ஏன் என்னடி சத்தமே காணா? உள்ளே வரவா? எதுவுமே சத்தம் கேட்கவே இல்லையா? திரும்ப அவர் உள்ளே வராரு. பாத்ரூமில் ஏதாவது சத்தம் கேட்குதா அப்படின்னு பார்க்குறாரு. எந்த சத்தமுமே இல்லை. அவர் அப்படியே நீங்கள் சரி நீங்கள் கிளம்பிட்டுருப்பீங்க, ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி கீழே வந்து சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே அப்போ தான் உங்களுக்கு தூக்கமே விடுது. ஐயோ உடம்புலாம் வலிக்குதுங்க. பார்த்தா அப்படியே 8:30 ஆகுது. ஏங்க என்னாடி டைம் ஆச்சுங்க. சரி அதுக்காக என்ன, காலேஜ் போகணுங்க. ஏய் இன்றைக்கி போகணுமா? ஆமாங்க, ஜேகே வேறு வெயிட் பண்ணுவோம். இருந்தாலும் உனக்கு ரொம்ப கொழுப்புடி. நைட்டு தான் சொன்னேன், அதுக்காக என் ஃப்ரெண்டெல்லாம் விட்டு தர முடியாதுங்க. ஆஹா சரிடி, எந்திரிச்சு கிளம்பு போ. எந்திரிக்கவே முடியலங்க. தெரியுதுல்லடி, படு, ரெஸ்ட் எடு. லேட்டாக உடம்பு முடியலன்னு சொல்ல. எப்படிங்க நான் இப்படி ஃபோன் பண்ணி சொல்ல. இப்போ நீங்கள் அவங்க ஃபோன் எடுத்தப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க இப்போ ஜேகேக்கு. கால் ரிங் ஆகுது. ஹலோ என்னடி ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க? எவ்வளோ நேரமாக கதவை தட்டிகிட்ருக்க? இல்லைடா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. ஏய் என்னாச்சு? இல்லைடா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் அப்படியே படுத்துட்டேன். நைட்டு வேறு லேட்டாக படுத்துனா. ஏதாவது உடம்பு சரியாடி? உடம்பு முடியலன்ற பீரியட்ஸா? ஆமாண்டா. சரி எல்லாம் இருக்கா? இருக்குடா இருக்குது. அப்படியே உங்களை ஜிம்னு முறைக்கிறாரு. என்னடா இந்த அளவுக்கா நீங்கள் ஷேர் பண்ணி பேசிப்பீங்க அப்படின்ற மாதிரி. இல்லடி இருக்கா இல்லையா ஒழுங்காக சொல்லு. இருக்குடா அதெல்லாம் இருக்குது, நான் பார்த்துக்குறேன். சரி அவன் ஏதாவது வந்துட்டு டார்ச்சர் பண்ணான்னா சொல்லுண்ணே. சரிடா. சரி எனக்கு ஒன்றும் போகிறதுக்கு விருப்பம் இல்லடி, நானும் இங்கே இருந்துடும். வேணாண்டா உன் அண்ணனுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஜிம்மில் பார்ப்பீங்களா? அவர் இங்கே முறைச்சிட்ருக்காரு. அந்த மனுஷனுக்கு அப்படியே வயிறெலாம் புகையுது. என்னடா இவ இந்த அளவுக்கு ஷேர் பண்ணி பேசிகிட்ருப்பா அப்படின்ற மாதிரி. என்னடி பேசிகிட்ருக்க? இருங்க. சரி ஜிம்மன். ஐயோ என்னடி ஜிம்முன்ற? இல்லைடா ஒன்று சொல்கிறதுக்கு தான் அவங்க அண்ணன் நான் சொல்லிட்டேன். சரி பார்த்துக்கோண்ணே, அவன் எதாவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு என்கிட்ட சொல்லுடி, நான் வந்துடுறேண்ணே. சரி உங்கள் அண்ணன் என்ன பண்ணாலும் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேண்ணே. சரிடி. என்னோடய செமினார் அப்படியே சப்மிட் பண்ணிவிட்டு. சரிடி நான் பார்த்துக்குறேன், நீ உடம்பு பார்த்துக்கோண்ணே, எதனா கால் பண்ண வந்துடுறேண்ணே. சரிடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்களா? அந்த மனுஷன் அப்படியே உங்கள் மேலே அப்படியே ஓராடுறாரு. என்னங்க பண்ணுறீங்க? நீ என்னடி பண்ணுற? இல்லைங்க நான் என்ன பண்ணேன்? அதான் நீ எதுவும் பண்ணல. இல்லைங்க நான் என்ன பண்ணேன்? ஏண்டி உன்னோட பீரியட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் வந்துட்ட. ஆமாம் இதில் என்ன இருக்குது? என்னோடய ஃப்ரெண்டுங்க. எனக்கு கூட உன்னோட லாஸ்ட் டேட் என்னன்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு எப்படி தெரியும்? திரும்ப ஜேகே கால் பண்ணுறாரு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவன் கால் பண்ணுறான். எடுத்து பேசி தொலை. இன்னைக்கு உனக்கு டேட்டே இல்லையே, எப்படி உனக்கு பீரியட்ஸ்ன்ற? கண்டுபிடிச்சிட்டானா? இல்லைடா திடீர்னு நைட்டு ரொம்ப உடம்பு பாடி ஹீட்டாச்சா. ஓ சரிடி உடம்பு பார்த்துக்கோண்ணே. சரிடா நான் பார்த்துக்குறேன், நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்களா? அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? உன்னோட டேட் முதற்கொண்டு அவன் தெரிஞ்சு வச்சுருக்கானா? அதுவும் ஞாபகமாக? என்னங்க பேசுகிறீங்க? க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதாண்டி தெரியல, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கான். இது எனக்கு செட் ஆகாது. அவனை எங்கேயாவது தண்ணியில் அது கட்டுக்கு மாற்றி விடுறாரு. என்னங்க பண்ணுறேன்? என்னடி என்ன வலிக்குதுங்க? வலிக்கிட்டோம். நாளைக்கு காலேஜ் அனுப்பலான்னு நினச்சேன். வாய்ப்பில்லை. இன்னும் நீ காலை அசைக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும். என்னங்க பண்ணுறீங்க? பண்ணுறாரு, இன்னும் பண்ணி காமிக்கிறேன்னு. வலிக்குதுங்க. ஏன் நீ வலிக்கட்டும், எனக்கு வலிக்குதுல்ல மனசு. உனக்கு கால் வலிச்சுன்னா அவன்கிட்ட கொஞ்சம் நான் கொஞ்சம் விலகி இருந்துக்கிறேன், விடுங்க.
இந்த ஜிமின் ரொம்ப பொசசிவ், இப்போ அதை காமிக்கவா அப்படின்னு சொல்லி திரும்ப உங்களுக்கும் அவருக்கும் ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் கிட்ட கிராஸ் ஆகுது. உங்களால் சுத்தமாக முடியல, என்னடா அந்த மனுஷன் இப்படி படுத்துறானே அப்படின்ற மாதிரி. இங்கே அப்படியே ஜேகேவை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் இல்லாமல் பைக்கில் பார்த்தா நீங்கள் இல்லை, காலேஜில் சீட்டில் பார்த்தா நீங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தேவதாஸ் மாதிரி தான் அவர் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படி தான் எல்லோரும் சப்மிட் பண்ணுங்க. யார் இவ கரட்டி மாதிரி எல்லோரும் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறல்ல, அசைன்மெண்ட் செமினார்லாம் யார் சப்மிட் பண்ணல, பண்ணுங்கள். இப்போ அப்படி தான் ஜேகேவை கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஜேகே கண்டுக்கவே மாட்டார். ஜங்குக் யார்? ஜங்குக் ஒயின்ன்றது மட்டும் மிஸ் ஆகுது. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அதாவது ஜேகே கண்டுக்கவே இல்லை. திரும்ப பக்கத்தில் இருக்கவங்களாம் அவன் தான் ஜேகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா ஜேகே வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டார், ஒயினை தவிர யாருக்கிட்டையும் பேச மாட்டார். ஜங்குக் நீதானா? ஆமாம். ஏன் சப்மிட் பண்ண மாட்டியா? செமினார் அசைன்மெண்ட்லாம் எங்கே? நான் நாளைக்கு சப்மிட் பண்ணுறேன், நீ மூடிட்டு உங்கள் வேலையை பார்க்குறியா? தோப்பார், இன்றைக்கி சப்மிட் பண்ணேன், இன்றைக்கி சப்மிட் பண்ணேன், என்ன தான் ரெப்பாக போட்டிருக்காங்க. ஸோ நான் என்னோடய வேலையை நான் பார்க்குறேன். வச்சுருக்கல? வச்சுருக்கேன். அப்புறம் என்ன சப்மிட் பண்ணேன். ஏய் ஒயின் யார்ப்பா? ஏய் ஒயின் நாளைக்கு சப்மிட் பண்ணுவா. என்ன ஒயினுக்கு சொன்னால் உனக்கு எங்கே வலிக்குது? ஜஸ்ட் கேட்க தானே செய்கிறேன். தோப்பார், நாளைக்கு சப்மிட் பண்ணுறான்றல, உனக்கு என்ன அவ்வளோ திமிருடி அப்படின்னு சொல்லிங்க காய்ச்சி முச்சுன்னு ஜேகே கத்துறாரு. அங்கே அப்போசிட்டில் இருக்கிறது ரியா தான். ரியா வந்து ரொம்ப 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 கத்திக்கிட்டே இருக்கா. என்னடா ரொம்ப திமிரா? ஆமாடி திமிர் தான். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுடி? போய் இப்போ பிரின்ஸிபல்கிட்ட மாட்டி விடவா, இல்லை ஹெச்ஓடி கிட்ட சொல்லவா? எங்கே வேணாலும் சொல்லு, நான் அப்படி தான், புரியுதா? ஓ உனக்கு அந்தளவுக்கு திமிர் இருக்காடா? கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஹெச்ஓடி கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. சொன்னோடனே இங்கே ஜேகேவை பிடிச்சி காய்ச்சி மச்சு கத்துறாங்க. ஜேகேவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எல்லாம் இந்த ரியாவால் தான் அப்படின்னு சொல்லி அவர் கேம்பஸ் கிட்ட, அதாவது என்ட்ரன்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியே தள்ளி நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படி தான் ரியா வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டே வருவாளா? ஏய் நில்லு, சொல்லு. என்னடி போய் ஹெச்ஓடிக்கிட்ட மாட்டி விட்டா அப்படியே பயந்துருவாங்கன்னு நினச்சா? ஏய் நீ செஞ்சது தப்பு, நான் போய் ஹெச்ஓடிக்கிட்ட சொன்னேன், பனிஷ் பண்ணாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, கிளம்புறியா? எப்படிடி உன்னை அப்படியே விட்டுட்டு எப்படி கிளம்புவேன்? வா நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு இப்போ ஜேகே தரன்னு ரியாவை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. பக்கத்தில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ரியா 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 ரியான்னு சொல்லியிருப்பாங்களா? விடுடி, அவன் என்ன தான் பார்க்குறான், என்ன தான் பண்ணுறான், நானும் பார்த்துக்குறேன், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் அப்படியே போகிறா. என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? என்னடி பயம் கொஞ்சம் கூட இல்லையா? பைத்தியக்கார மாதிரி இப்படி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா உனக்கு அப்படியே பயந்துருவாங்கன்னு நினப்பா? ஓ அப்போயும் மேலே உனக்கு பயம் இல்லை? இல்லைடா, இல்லை, உன் மேலே ஒரு துளியில் கூட பயம் இல்லை. சரிடி, இப்போது பயம் வரும் பாரு. ஏய் என்ன பண்ணுற? இப்போ எது ஷர்ட்டை கட்டுற? ஆமாண்டி, உனக்கு பயம் வர வைக்கணும்ல. பாரு நீ பண்ணது தப்பு, நான் அதனால் அதுக்கு போய் ஹெச்ஓடிக்கிட்ட மாட்டி விட்டு வடி. அசிங்கமாக என்ன கேட்குறானே, நான் உன்னை ஓரளவுக்காது இந்த பார் நீ பண்ணது தப்பு, ஜஸ்ட் நான் மாட்டி விட்டேன், பிரின்ஸிபல்கிட்ட கூட சொல்லலை. அல்லடி இல்லை, உனக்கு பனிஷ் பண்ணணுன்ட்டு என் மண்டைக்கு உள்ள போயிடுச்சு. நீ பயந்துருந்தா கூட உனக்கு விட்டு இருந்திருப்பேன், பட் பயமில்லை அவனு என்ன பார்த்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார், சும்மா பட்டனை மட்டும் கட்டி விட்டுருப்பார், பட் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ தான் அவர் வந்து இப்போ ரியாவோட லிப்பை பார்க்குறாரு. அதை பைட் பண்ணோம், அதை ஏதோ பண்ணணும் தோணிடுச்சு, அது பைபிளுக்கு பாஞ்சிருப்பான். ஏய் என்ன பண்ணுற, என்ன பண்ணுற? ஏய் இப்போ டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு, என்ன ஒரு தடவை துப்பார் கிட்ட வர. என்னடி ஜஸ்ட் கிஸ் தானே, உனக்கு எல்லாம் சகஜமாக தான் இருக்கும். துப்பார் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, விடு. விட முடியாதே. விடு விடு போ. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், நல்லா ஃபீல் பண்ணுறேன், கிளம்பி. துப்பார் நீ என்ன ஜென்மமாக இருப்ப? ஏய் அழாத, கிளம்பு. உன்னை மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே உன்னை இன்னும் பார்க்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்லி மீறி அப்படியே கிளம்பிருப்பா.
இங்கே ஜேகேக்கு ஃபுல்லாக அப்படியே ப்ளஷ்ஷு தான். என்ன தான் கிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பையனுக்கு ஃபீலிங் வந்துச்சுல்ல, அது ஃபீலிங் ஆகி அது லவ்வாகவே கன்வெர்ட் ஆகிடுச்சு. சிங்காவிட மனசு இல்லைடா, அதனால் இப்படி ஒரு ட்ராக் மன்னிச்சிருங்க. இப்போ அப்படி தான் ஜேகே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ஏலே அப்படின்ற மாதிரி தலையில் அப்படியே கையை கோதிக்கிட்டு அந்த பைபிளை பேக்வேர்ட்லேயே நடந்து போயிட்டுருக்கு. இங்கே ரியா அழுதுகிட்டே ஓடுறா. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. எதுவும் சொல்லியிருக்க மாட்டா. இப்போ அப்படியே தான் ஜேகே வீட்டுக்கு வந்திருப்பாரு. நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கவே இல்லை, உங்கள் மாமியார் மட்டும் வந்திருப்பாங்க. அத்தை எனக்கு பீரியட்ஸ் உடம்பு முடியல அதனால தான் அப்படின்ற மாதிரி நல்ல பக்காவான ஒரு பொய்யை ஆணி அடித்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜேகே கிட்ட வளரிட்டாங்கல்ல, அதனால் ஜேகேக்கு ஏதாவது தெரிஞ்சிருப்போதுன்றதுக்காக மாமியார்கிட்டையும் அப்படியே சொல்லியிருப்பாங்க, வயிறு வலிக்குது படுத்திருக்கு அப்படின்ட்டு. இங்கே ஜெமீன் வந்து ஆஃபீஸுக்கு போயிருக்க மாட்டார், பயவில் பாஞ்சிட்டார் இல்லையா, திரும்ப அங்கேயே பொண்டாட்டியோட முந்தானே பிடிச்சிட்டே சுற்றிட்டுருக்காரு பெட்ரூமில். இங்கே இப்போ ஜேகே வந்து மா எங்கம்மா ஒயின் ஏய் அவன் கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் முடியாது, அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், குண்டுன்னு தான் கூப்பிடுவேன், ஒயின்னு தான் கூப்பிடுவேன், இவன் தான் கூப்பிடுவோமா. இதோ பண்ணி தொல்லடா, அவளுக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. இன்னுமாம்மா? சரி நான் போய் பார்க்க. ஏய் ஜெமின் ரூமில் இருக்கான். ஏன் அவன் ஆஃபீஸ் போகலையா? தெரிலடா, அவனுக்குமே முடியலன்னு சொல்லி படுத்திருக்கான். என்னடா அது, அவளுக்கும் உடம்பு முடியல இவனுக்கும் உடம்பு முடியல, சம்திங் ராங் ஆச்சே. இப்போ ஒயினுக்கு ஜேகே கால் பண்ணுறாரு கீழே இருந்துட்டே. குண்டு என்ன பண்ணுற? சொல்லுடா, உடம்பு முடியலன்னு படுத்திருக்கேன்னு சொன்னோம்ல. சரி அப்படியே நீ கதவை திறந்துட்டு வெளில வா. ஏன்டா? வெளில வா குண்டு. ஏன்னு சொல்லாண்டா. வெளிவாடி. அப்படியே ஃபோனு கட்டு. நீங்கள் பறக்க அப்படியே ட்ரெஸ்ஸை தான் ஒழுங்காக சரி பண்ணிவிட்டு நீங்கள் மதியமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் தான் நல்லா தான் இருக்கீங்க. இப்போது நல்ல கவர்டு ட்ரெஸ்ஸாக, அதாவது சுடியிலே இந்த காலர் வச்ச மாதிரி சுடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுடி எடுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் இப்போ வரீங்க, அந்த லூஸ் ஹேர்லாம் விட்டுட்டு. ஒரு மாறுகப்பா, ஒன்றும் சரியில்லையே. சொல்லு ஜேகே, காலேஜ் எப்படிடா போச்சு? என்னடி உடம்பு எப்படி இருக்குது, பரவாயில்லையா குண்டு? இல்லைடா, உடம்பு கொஞ்சம் முடியாத மாதிரி தான் இருக்குது. அதாவது நீங்கள் அங்கங்கே கவர் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கீங்க, வீட்டுக்குள்ளால் இருந்துட்டு இவன் எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவருக்கு சந்தேகமாக இருக்குது. பட் அந்த மாதிரி இன்னும் யோசிக்கவே இல்லை அவர், இன்னும் அந்த தரத்தில் யோசிக்கவே இல்லை. ஆனால் ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி மட்டும் அவருக்கு தோணுது. என்ன நான் இது வரைக்கும் அவரால் கெஸ் பண்ண கூட முடியலை. ஏண்டா சொல்லு, காலேஜ் எப்படி போச்சு? ரொம்ப சிறப்பாக போச்சுடி, நீ இல்லாமல். என்னடா சொல்கிற? என்னை விட்டு இப்போ ஜாலியாக போச்சா? எங்காடி போடி, ஒரே போர் நீ வராதால அப்படின்னு சொல்லி இல்லாத போல் அதெல்லாம் சொல்லி அள்ளி விட்டுறாரு. நீங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது உங்கள் மாமியார் என்னடா என்ன முடியலையா? என்ன தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ளால? ஒன்றும் புரியல. இன்னமும் சொப்பு சாமான் காலத்துலேருந்தே என்னமோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் போட்டு சுற்றிட்டு இருந்த மாதிரியே இருக்குது. பாவண்டா ஜிம்முன்னு. அவன் தான் பாவம், என் பெரிய பிள்ளை எப்போ தான் குடும்பஸ்தர் நாய், எப்போ நான் பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்க போகிறேன்னு தெரியலம்மா. நீ மூடிட்டு போறியா? அதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஒரு 3 வருஷம் கழிச்சு கூட பார்த்துக்கலாம்டா ஜேகே அப்படின்னு நீங்கள் அப்படியே இழுத்து சொல்கிறீங்க. எங்கள் மனசுக்குள்ளால உங்கள் மனசுக்குள்ளால அப்படியே என்னடா இது, நேற்றே நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் ஓடிட்டுருக்கு. என்னடா ஒயினு, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, புரியுதா? அவன் ஆம்பளை பையன், அவன் அப்படி தான் இருப்பான். அவன் எதாவது சொல்கிறான், நீ கேட்காத. உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கணும். உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆகிடுச்சி, பார்த்துக்கோ. அத்தை சொல்கிறத கேட்டுக்கோ. சரிங்க அத்தை. என்ன ஒயின் உண்டு, நான் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கும். சரிடா, நீ சொல்கிறது கேட்குறேன், அத்தை முன்னாடி மட்டும் அத்தை சொல்கிறது கேட்குறேன், வாய மட்டும் இருடா அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப நேரம் அந்த கன்வர்சேஷன் ஓடிட்டே இருக்குது. அந்த மனுஷன் எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டிங்களா? அவர் அப்படியே தூக்க கலக்கத்தோடு எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. கண் கொள்ளா காட்சியாக ஜேகே கூட பேசிகிட்ருக்கீங்களா? அவருக்கு செம்ம காண்டாகுதுங்க. என்னடி விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பங்கதையாக போய் பக்கத்தில் உட்காந்து திரும்புவோம் புருஷனை அப்படியே ஹைப்புக்கு ஏற்றுறல. வரேன் இருடி, வரேன் வெயிட் பண்ணடி பொண்டாட்டி, வரேன் அப்படின்னு சொல்லி இப்போது அவர் மாட்டும் உங்களே பார்த்துக்கிட்டு ஜேகேயும் பார்த்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வருவாரா? ஜேகே பார்த்துருப்பாரு. ஏய் உன் புருஷன் வரான் பார்த்துக்கோடி. என்னடா சொல்கிற?
வரோம், நம்மளே பார்த்துட்டு தான் வரோம், ஒன்றும் தெரியாத மாதிரி கண்டுக்காத உட்காந்து கொடி. சரிடா சரி, ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்களா? என்னடா காலேஜ் எப்படி போச்சு? ரொம்ப கஷ்டமாக போச்சுண்ணா. என்னத்த சொல்கிறது, என் ஃப்ரெண்டு வர இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓ, அவள் இல்லைன்னா உனக்கு சோறு தண்ணி கூட இறங்காது அப்படி தானே? ஆமாண்ணா, அதில் என்ன உனக்கு சந்தேகம்? அவள் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவள் இல்லை, அவள் இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா அவள் இல்லை, அதானா சொல்ல வர? ஆமாண்ணா, அதையும் கூட நான் சாப்பிடல ஒயின் கொண்டு. ஏய், ஏதாவது பேசுகிற போகிறேன்டா, அண்ணின்னு கூப்பிடுண்ணா. வாய்ப்பு இல்லைண்ணா, வாய்ப்பு இல்லை. ஓ, அந்தளவுக்கு மிஸ் பண்ணேன் அதானடா? ஒயினு, நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா இன்றைக்கி? அப்படியா ஜேகே? நான் கூட மிஸ் பண்ணேன்டா நீ இல்லாமல். அப்படியாம்மா? ஆமாங்க அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே சிரிப்பு வந்திருக்கோம். நீங்கள் ஜேகே கிட்டே காமிச்சிக்காத மாதிரி அப்படியே சிரிப்பீங்களா? அவர் அந்த பைவில் விழுந்து போச்சு. ஜிம்னி எதுவுமே பேசலை, அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருப்பாரு. என்னடா இவன் எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜேகேவும் பார்த்துட்ருக்காரு. அப்படியே எங்கள் ஜிம்னி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு இல்லையா, அப்படியே உங்கள் காலை வரசுறாரு. என்னங்க பண்ணுறீங்க? ஜேகே இருக்கான். ஏண்டி, என் பொண்டாட்டியும் நான் வரசுறேன், உனக்கு எங்கே வலிக்குது? இல்லைங்க, எனக்கு இங்கே வலிக்குது அதானே. என்ன வேன், நாளைக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். என்னடா சப்மிட் பண்ணணும்? செமினாரும் அசைன்மெண்ட். நான் உன்னை சப்மிட் பண்ண சொன்னேன்டா. நீ இல்லாதப்போ நான் மட்டும் எப்படி? அதனால தான். அடா பைத்தியமே, என்னோடதையும் சேர்த்து தான் சப்மிட் பண்ண சொல். அதனால என்ன குண்டு, நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் சப்மிட் பண்ணுறோன்னே. பண்ணிவிடுவோம் இல்லைடா, நீயே பண்ணிவிடு, புரியுதா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் தான் சொன்னேன்ல. சரிடி சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோண்ணே. பரவாயில்ல இப்போ? பரவாயில்லடா. அப்படியே இங்கே ஜிம்னு உங்களை சும்மாவே இருக்க மாட்டாரு. இப்போது அங்கங்கே உங்கள் இடுப்பு கிட்டலாம் கை போயிட்டுருக்கு. அதாவது ஜிம்மினுக்கு ஆப்போசிட்டில் ஜேகே உட்காந்துட்ருக்கார், ஒன்றுமே தெரியாது. உங்கள் மாமியார் வந்து கிச்சனில் இருந்துகிட்ருக்காங்க இப்போது. ஓகேங்களா? சரிடி, சாக்லேட்டு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது வேணுமா? அப்படியே இங்கே ஒருத்தருக்கு அப்படியே பேர்ன் ஆகுது. என்னடா நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் நம்ம தம்பி கேட்குறானே, கேட்டால் அவள் ஃப்ரெண்டுன்னுவா, வெங்காயம்னுவா, நம்ம எதுவுமே கேட்க முடியாத நிலமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் கையான சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அங்கங்கே பாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் அப்படியே நீங்கள் கன்னத்தில் வச்சுக்கிட்ட மாதிரி, எதுவுமே கண்டுக்காத மாதிரி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருப்பீங்களா? அந்த மனுஷன் சும்மாவே இருக்க மாட்டுறாரு. இடுப்பில் சாரிடா, இடுப்பில் பேக்கில் அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்காரு. ஜேகே, எனக்கு முடியலன்னு சொன்னல, நான் போய் திரும்ப படுக்கிறேன்டா. சரி சரி, போ போ. என்னென்னா, அவளை பொழுதுங்க டார்ச்சர் பண்ணலாம், தூக்கம் வராதுல்ல. ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டானோன்ற மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துருப்பார். ஏண்டா, நான் அவளை பண்ணேன்? இல்லை, அவள் வீட்டில் இருக்கான்னு நீ லீவ் போட்டேன். இல்லையே, எனக்கும் தலைவலிக்குது, நான் லீவ் போட்டேன். இல்லை உனக்கு என்ன? எனக்கும் ஒன்றும் அப்படி தெரியலையே. என் குண்டு இவ்வளோ டல்லாக இருந்ததே கிடையாது, ரொம்ப டல்லாக இருக்கா. என்னடா பண்ண? திட்டினியா அவளை? இல்லை அடிக்க செஞ்சியா? ஆமாண்டா, அடிக்க தான் செஞ்சேன். அதுக்கு என்னப்போ? இன்றைக்கி நிறையவே வாங்கினான், அதனால தான் இன்னும் டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுத்துருக்கா. போ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கொஞ்சம் சிரிப்போட அப்படி வெளில கிளம்பி போயிருப்பார். அதாவது உங்களுக்கு திரும்பவும் இன்றைக்கி மல்லிகைப்பூ அது இதுன்னு சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக அவர் வெளில அப்படியே கிளம்பி போயிருப்பார். இங்கே ஜேகேக்கு அப்படியே தாங்கலை, கோவம் தாங்கலை, அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. ஏன் நம்மக்கிட்ட எதையும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே உங்கள் ரூமுக்கு தான் போகிறாரு. ஒயன் ஒயன், கதவு தர. என்ன இவன்? கதவு தர ஒயன். வரேன்டா, இருடா. என்னடா? எதுக்கு என்கிட்ட மறைச்ச? என்ன மறைச்சேன்? அவன் இன்றைக்கி என்ன பண்ண? அவனை ஒரு வேளை சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்களா? அவன் ஒன்று இன்றைக்கி என்ன பண்ணான்னு கேட்டேன். என்னடா வளர்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஓயன் நடிக்காத. என்ன பண்ண அவனை? புரியலடா, எனக்கு உடம்பு முடியலன்னு படுத்தேன், அதுதான் கேட்குறேன். நீ உடம்பு முடியலன்னு படுக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்னு கேட்குறேன். சொல்லிட்டான் போல, சொல்லிட்டான். அதனால இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்குறான். இல்லை ஜேகே, அவனை அடித்தானா?
என்ன வளரா? என்னாச்சு? அவன் ஒன்று அடிச்சானான்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம், நான் அடிச்சிட்டா ஜிக்கி. அவன் அடிச்சிட்டானா? ஏண்டி சொல்ல? இல்லை ஜிக்கி, எப்படி என்னதான் இருந்தாலும் ஒரு புருஷன் இல்லையா? உங்களுக்கு அப்படியே லைட்டாக சிரிப்பெட்டு பார்க்குது. என்னடா இப்படி சொல்ல வச்சிட்டாரே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அடித்தானா? என்கிட்ட சொல்லாத எப்படி இருந்த? அந்தளவுக்கு புருஷன் ஆகிட்டான். நான் வேற எவனும் ஆகிட்டானாடி? சரிடா, ப்ளீஸ் திட்டாதானே. தப்பாரு குண்டு, உன்னை அப்படியே தூக்கி அப்படியே பால்கனியில் கடைசினு வச்சுக்கேன், சதற தங்க மாதிரி ஆகிடுவிடி, பார்த்துக்கோ. ஏன்டா அப்படி பேசுகிற? தப்பார், அவன் ஏதாவது இதுக்கப்புறம் உன் மேலே கை வச்சான்னு வச்சுக்கேன், என்கிட்ட சொல்லலை, எனக்கு அவ்வளோதாண்டி. அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன் குண்டு, பார்த்துக்கோ. சரிடா, இதுக்கிட்ட எவ்வளோ டென்ஷன் ஆகுற? சரி நான் சொல்கிறேண்ணே. என்ன செவல்லையா? எங்கே? செவலில் தாண்டா அடிச்சிட்டாரு. சரி, எதுக்கு? அதுக்கு நீ கோவமாக தானே சொல்லணும். மூஞ்சில் வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன் தெரிலடி. இல்லைடா, நான் அழுது அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேனா, அதனால் உனக்கு தெரியலடா. சரி, நாளைக்கு காலேஜ் வரலையாப்போ? நீ போயிட்டு வா. எனக்கு அதான் சொல்கிறேனே, என்னையும் உட முடியல, இதில் அவர் அடிச்சிட்டாரு, அதனால தான். சரி, நான் அவன்கிட்ட பேசவே விரும்பல, நான் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறேண்ணே. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாள் அப்படி தான் கிராஸ் ஆகுது. ஆனால் அன்றைக்கி நைட்டு கிராஸ் ஆகவே இல்லை. அவர் வெளில போயிருக்காருன்னு சொன்னா இல்லைங்களா, பூலாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஷர்ட்டுக்குள்ளால மறைச்ச மாதிரி அப்படியே மேலே போகிறாரு. அவருடைய அம்மா வந்து, என்னடா ஏன் பம்பிட்டு போகிற மாதிரி இருக்க? இல்லையேம்மா, என்ன நான் நல்லா தான் போகிறேன். இல்லையே, ஏதோ எலி அம்மானமாக ஓடுற மாதிரியே இருக்குது. என்னம்மா பேசுகிற? என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிட்டியா? இல்லைடா, தெரில, அவள் என்னமோ லீவ் போட்டிருக்கா, நீனும் சேர்ந்தாப்புல லீவ் போட்டிருக்க. இல்லைம்மா, நான் சும்மா அப்படியே கேஷுவலாக வெளில போனேன், அப்படியே போகிறேம்மா. போடா போ, அவன் பொண்டாடி வெயிட் பண்ணுவா போ. எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கடா ஜிம்னா, தெரியும் அம்மாவுக்கு. அவள் அவ்வளோ பம்பிட்டு நடந்துட்டு வந்தாடா. இங்கே அப்படி தான் உங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ அவர் மேலே வராரு, எனக்கு கதை தர, ஏய் வரேங்க அப்படின்னு சொல்லிப்போ ரொம்ப பொறுமையாக போ, ஒரிஜினாலிட்டியாக இப்போ நடக்கிறீங்க, சுத்தமாக முடியாத மாதிரி. என்னடி ரொம்ப முடியலண்ணா? ரொம்ப சரி வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து இப்போ பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஏன்னா நைட்டு வர திரும்ப காலையில் கொஞ்சம் ரொம்ப பொசசிவ் ஆகி, அதான் 3 ரவுண்ட்ஸ் கிட்ட சொன்னோம் இல்லைங்களா, இப்போ நைட்டுக்கு இப்போது ரெடி ஆகிட்டார் மனுஷன். ஏங்க பூவோடு வந்திருக்கீங்க, ஏண்டி பிடிக்கலையாண்ணா? ஆமாம், இப்போதைக்கு பிடிக்கல, ஆனால் மாமனுக்கு பிடிச்சிருக்கு. என்ன? ஆனால் மாமனுக்கு பிடிச்சிருக்கு. இது என்ன புதுசாக இருக்குது? இனிமேல் எல்லாமே புதுசாக தாண்டி இருக்கும், புதுசாக இருக்கும் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே அவரோட ஃபோர்ஹெட்டெல்லாம் அப்படியே ஒரு இடி இடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணவாடி? ஸ்டார்ட் பண்ணவா? நானும் ரெடியாக இல்லை, எனக்கு ரொம்ப முடியலை. அப்படிலாம் இல்லையே, என் பொண்டாட்டி கீழே நல்லா தானே இருந்தா. இல்லைங்க, முடியல. ஏய், உண்மையை சொல்ல. உண்மையை சொன்னானா சரி, இன்றைக்கி ஒரு உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். ஓரளவுக்கு பரவாயில்ல தான், இருந்தாலும் ரெஸ்ட்டு கிடச்சா நல்லாயிருக்குமே. ரெஸ்ட் வேணுமா? ஆமாங்க, தெரியலையே, எனக்கு வேணும்டி. கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நாளைக்கு ப்ளீஸ். சரி ஓகே வா, ஆனால் கட்டி பிடிச்சிட்டு மற்ற ஏதாவது பண்ணிகிட்டு தான் இருப்பேன். சரி வாங்க. பொண்டாட்டி வா அப்படின்னு சொல்லி அப்படியே இறுக்கி அணைச்சிட்டு அங்கங்கே உங்களை சிலமிஷம் பண்ணிக்கிட்டு அப்படி தான் தூங்கியிருப்பீங்க நீங்கள் 2 பேருமே. இங்கே காலையில் ஜேகே வழக்கம் போல் அவர் காலேஜுக்கு எந்திரிச்சிட்டு உங்களை தான் தேடுறாரு. அவர் நேற்றே தான் சொல்லிட்டால, சரி நம்ம மட்டும் காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லி காலேஜ் போயிருப்பார். பார்த்தா அந்த பொண்ணு வந்திருக்காது. ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அந்த பொண்ணு வந்திருக்கும், அதாவது ரியாவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாரா? இல்லை, காலேஜுக்கு வரல. நீங்கள் அடுத்த நாளுமே காலேஜுக்கு வரல அப்படின்ட்டுருப்பீங்களா? ஏன்னா அந்த ஜிமின் மனசுதான் அவங்க கூட போக விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி லீவ் போட வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க மாமியாருக்கு எல்லாம் தெரியும்,
இந்த பயபில் தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு அவங்க எதுவுமே கண்டுக்கிறதில்ல. சரி வீடு இதுங்க ரெண்டும் ஒன்றும் அண்ணி கொழுந்த அந்த மாதிரி இல்லை, ஃப்ரெண்டுன்னே சுற்றிட்டுருக்குது, கட் பண்ணி விடுறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் கண்டுக்காமல் இருப்பாங்க. இங்கே டெய்லியுமே உங்களை நடக்க முடியாத மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அந்த மனுஷன். லீவ் போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தாங்க முடியாத ரியாவை போய் பார்க்கணுன்னு சொல்லி ரியாவோட வீட்டுக்கு ஏறி குதிச்சிட்டாரு. யார்? நான் தாண்டி. நீங்கள் அப்படியே அதாவது ரியா அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்குறா. அந்த மனுஷன் தான். அதாவது இருட்டில் நடுராத்திரி ஒரு 8 மணி 9 மணி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரூமில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது ரியா, ஓகேங்களா? நீ எங்கங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன எதுக்கு பார்க்க வந்த? பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னா ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சுடி, அதான் கன்ஃபார்ம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு. என்ன முத்தம் கொடுத்து ஃபீலிங்ஸ் ஆச்சு, கல்யாணமா? லவ்யூடி பொண்டாட்டி. பார், ஒழுங்காக வெளில போயிடு. கத்தி எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டுடுவ சொல்லிட்டேன். கூப்பிடு. உன்னை யார் கூப்பிட வேணாம் சொன்னது? இந்த ஜேகேவா அதை மாட்டி விட முடியுமாடி? ஏன் முடியாதா? முடியாதுடி பொண்டாட்டி. என் மேலே உனக்கு அதான் வந்துடுச்சு. யார் சொன்னா உனக்கு? எல்லாம் உன் ஃப்ரெண்டு தாரகை தான் சொன்னான். என்ன? உன் ஃப்ரெண்டு தாரகை சொல்லிட்டாடி. ஓ, என்ன சொன்னா? ஒன் சைடாக ஒரு வருஷமாக சுற்றிட்டுருக்காமே சொல்லிட்டாளா? போச்சு. சரி, ஏன் என்கிட்ட சொன்னா உனக்கு என்ன? ஏன் எப்போ பாரு ஒயினு குண்டுன்னு அவள் பின்னாடி சுற்றி திரி. அப்புறம் எப்படி உன்கிட்ட வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் கன்வே பண்ணுவாங்க? சரிடி, இப்போ நான் உன் பின்னாடி சுத்த ரெடியாக இருக்கேன். நீ ஓகே சொல்ல ரெடியாடி? என்ன சொன்ன? ரெடிடி. ஓகே சொல்ல நீ ரெடியான்னு கேட்டேன். ஆனால் குண்டு பின்னாடி அவள் பின்னாடி சுத்தவ தான். அவள் எனக்கு அண்ணி ஆகிட்டாடி, புரியுதா? ஃப்ரெண்டு. சரி, கட்டிக்குவாடி. கட்டிக்கூடா. உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 days லீவ் போட்டது எதுக்குன்னு நினைக்கிறேன்? நீ ஃபீல் பண்ணுவல. ஓ, பொண்டாட்டிக்கு இந்த ஐடியாலாம் நல்லா தெரியுதுல்லடி. அப்புறம் என்னடி? என்ன பண்ணுற? எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? பண்ண. பட் நீ 400 கொடுக்குறியே. ஐயோ, சாரிடி. சரி, நம்ம கல்யாணம் எப்போடி? நம்ம கல்யாணம் எப்போடி? அதெல்லாம் ஒரு 2 years ஆகட்டுமேடா. ஏய், குண்டுக்கு கல்யாணம் ஆகி இப்போது 1 month ஆக போகுது. நியர்பை 1.5 month ஆக போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுடி. எங்கள் வீட்டில் நான் பேசிக்கிறேன். பொண்ணு பார்த்து அப்படியே கல்யாணம். சரிடா. ரியா, அம்மா வராங்க. சரி பார்த்துக்கோண்ணே. கால் பண்ண. சரி. ரியா என்ன பண்ணுற? இதோ வரமா அப்படின்னு சொல்லி இப்போது ஜேகே நேராக வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் இப்போது சாப்பிட்டுட்ருப்பீங்க. நீங்கள் ஜிம்மின்னு உங்கள் மாமியார் எல்லாருமே. எங்கே தாண்டா போய் தொலைஞ்சாவன்? குண்டுன்ட்டு இவ பின்னாடி தான் சுற்றி தெரிவான். தெரியலம்மா, அவன் தானா போடிச்சு என்னன்னு கேளுங்க. ஓய்னு உனக்கும் தெரியாதா? இல்லைத்தா, எனக்குமே தெரியல. அவன் கால் பண்ண நான் எடுக்கக்கூட இல்லை. அவன் உன் காலுமேம்மா? ஆமாத்த, நான் கால் பண்ணி கூட அவன் எடுக்கவே இல்லை. உண்மையாவாடி? ஆமாங்க. அப்போ எனக்கு சந்தோஷம் தாண்டி. அவன் ஒன்றையும் மறந்து இங்கே சுற்றுறானா? யாரோ மாட்டிட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும்டி. அதனால தான் நினைக்கிறேன். 2 days அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். ஆனால் இப்போலாம் அவனை ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியலடி. அப்படியாங்க? என்னடா அங்கே பேசிகிட்ருக்கேன்? தெரிலம்மா, அவன் எங்கே ஊர் சுத்த போயிருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ ஜேகே வருவார். குண்டு, என்னடி இவன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க? ஆமாண்டா, என் புருஷன் கூட உட்காந்து சாப்பிடாம என்னடி? புருஷனா? ஏண்டா, நான் தான் அவனுக்கு புருஷன். நீ புருஷன்தான், நல்ல புருஷன் கிடையாதுடா. ஏய், என்னடி நான் உனக்கு நல்ல புருஷன் இல்லையா? நீங்கள் எனக்கு நல்ல புருஷன், என்னோட செல்ல புருஷங்க. குண்டு,
என்னடி பேசிகிட்டு இருக்க? நான் தாண்டி உனக்கு எல்லாமே. ஏய், என் புருஷன் தாண்டா எனக்கு எல்லாமே. அடி பாவி, எப்படி இதெல்லாம்? காலேஜுக்கு எப்போ நான் வராமல் விட்டேனோ? என்னடி வெக்கமா? ம் 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 ஆடி பொண்டாட்டி அவன் கிடக்குறான். என்னடா நடக்குதுங்க? எப்போத்துலேருந்து இதெல்லாம்? காலேஜுக்கு எப்போத்துலேருந்து உன் கொண்டு வரல? அது கிட்டத்தட்ட ஒரு என்னடி 15 நாள் இருக்குமா? இல்லைடா 20 days. அப்படியாடி? ம் 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 எனக்கு துரோகம் பண்ணிட்டியடி. இவனுக்கிட்ட நான் சண்டை போட்டு வாய் வெடித்து சுற்றிட்டுருக்கேன்னா? சரிடா, உன் குண்டு நான் கமிட் ஆகிட்டேன். இப்போது இந்த ஜேக்கு என்ன பண்ணுறான்? ஏன் என் ஃபோன் எடுக்கல? அது வழி உன்னோட ஜேக்கையும் என்னடா சொல்கிற? கமிட் ஆகிட்டே அப்போது? ம் 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 ஏய், உண்மையாவாடா? அப்புறம் என்னடி குண்டு, நீயும் கமிட் ஆகிட்ட, நானும் கமிட் ஆகிட்டேன். அப்புறம் அப்படியே ஸ்டோரி கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிவிடுங்கடா, இதுக்கு மேலே ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேங்குது. ஓகேடா கைஸ், பாய். எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போகணுன்னு ஒரு 2 சீன் வச்சுருந்தேன். இது அப்படியே ஹேங் ஆகுது, அப்படியே கட் பண்ணிடுறேன். ஒன் சைன் ஹாப்பி பர்த்டே பாரதி. ரொம்ப லேட்டாக வீடியோ வருது, எனக்கு ரொம்ப முடியல, அதனால தான் இது டிலே ஆகிடுச்சி. சேம் டைம் இது எடிட்டிங்கு, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்களா, அதனால் சரி மெனக்கிட்டு பண்ணாலும் ஒழுங்காக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காகவே பண்ணேன். இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் இந்த வீடியோக்காக. அது திடீர்னு எனக்கு கொடுக்காதீங்கடா, ஏன்னா அதுக்கு நான் ஸ்டோரி லைன் என்னால் க்ரியேட் பண்ணவே முடியல. மண்டை அப்படியே குடையுது. அது நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், அது தெரில, நல்லா கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு. அது சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு நானே திணறிட்டேன் அன்றைக்கி. அந்த மாதிரி வந்த இந்த ஸ்டோரி லைன் தான் இது. பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்கண்ணா. யாரும் இல்லை, பிடிக்கலாம் தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். இதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக ஈகராக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக போடுங்கடா. பாய்டா காய்ஸ்.